Hello friends, welcome to Republic Ash. So today is like 25th and நம்ம 18th வரையும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 18th வரை நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ 19th டுவெண்ட்டி வரையும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ யூ கேன் யூஸ் தி டைம் ஸ்டாம்ப்ஸ் and can save your time. சரிங்களா? And add it to it, try to make notes in points format. ஸோ நானும் குயிக்காக முடிக்கிற பார்க்குறேன் இஷ்யூவை பிளேஸ் பண்ணி அண்ட் ட்ரை டு டேக் நோட்ஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எனிவே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைசிங் மேரேஜ் ஏஜ். சரியா? ஸோ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொபோசல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. தட் இஸ் ஜெயா ஜேட்லி, இவங்க தான் இதுக்கு சேர்பர்சன். ஸோ இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, லைக் யூ ப்ளீஸ் எக்ஸாமின் தி மேட்டர்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு தி ஏஜ் ஆஃப் மதர்ஹுட். அதே மாதிரி மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டை வந்து குறைக்கணும், நியூட்ரிஷன் லெவல்ஸ் இன் உமன்ஸை வந்து அதிகப்படுத்தணும், ஆர் இன் மதர்ஸை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ இதுக்காக யூ கிவ் அஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. எப்போ? ஜூன் 2020. சரிங்களா? அண்ட் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஹஸ் கிவன் தி ரெக்கமெண்டேஷன்ஸ். சரியா? அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ரெக்கமெண்டேஷன் இஸ் yet to be made public. பட் ஆனால் அந்த டாஸ்க் ஃபோர்ஸோடைய ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஒரு ப்ரொபோசல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தட் இஸ் லைக் இந்த ஏஜ் ஆஃப் உமன் இருக்கு இல்லையா, தட் இஸ் மேரேஜ் ஏஜ் ஆஃப் உமன். இதை வந்து நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் 18 to 21 அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ எப்படி ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, they will bring in changes in the acts. ஸோ என்னென்ன ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see it is Prohibition of Child Marriage Act அண்ட் அதே மாதிரி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அண்ட் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஆக்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. சாரி, 2 ஆக்டை தான் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் அண்ட் ஹிந்து மேரேஜ் ஆக்ட். இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, லைக் இப்போ இந்த ஏஜ் இருக்கு இல்லையா, இந்த புது ப்ரொபோசல் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு புது ஷேப் கொடுக்கறதுக்காக. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சைல்டு மேரேஜ்க்காக ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்த ஸ்டெப் வந்து 1929 எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது சைல்டு மேரேஜை ப்ரொஹிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த ஸ்டெப் வந்து இட் வாஸ் இன் தி இயர் 1929. அண்ட் இந்த ஆக்ட் வந்து சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட்னுவோம். அப்படி இல்லையா, இதை வந்து சாரதா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. SARDA, சாரதா ஆக்ட். ஏன் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஹர் பிலாஸ் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், இவங்க வந்து இந்த ஆக்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஆக்ட் டு ப்ரொஹிபிட் சைல்ட் மேரேஜ் இன் இந்தியா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சாரதா ஆக்ட் ஆர் சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1920. அண்ட் அதுக்கப்புறமாக இந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அமெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1948 அமெண்ட் பண்ணாங்க, 1978 அமெண்ட் பண்ணாங்க, அண்ட் அதே மாதிரி 2006 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் ஆஃப் 2006 அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேஜர்லி ஏஜ் தாங்க இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் இருக்கு பாருங்க, அதில் வந்து மேரேஜ் ஏஜ் ஃபார் கேர்ள்ஸ் வந்து 14 இருந்தது, பாய்ஸுக்கு 18 இருந்தது. 1949 அமெண்ட் பண்ணது வந்து ஏஜ் ஃபார் கேர்ள்ஸ் வந்து 15 மாத்துறாங்க, 1978 18 மாத்துறாங்க, அண்ட் பாய்ஸுக்கு வந்து 21 மாத்துறாங்க. அண்ட் இந்த ரீசெண்ட் ஆக்ட் இருக்கு பாருங்க, தட் இஸ் 2006 ஆக்ட். இந்த 2006 ஆக்ட்லயுமே வந்து ஏஜ் ஃபார் கேர்ள்ஸ் வந்து 18 அண்ட் பாய்ஸுக்கு வந்து 21, அதாவது மேரேஜ் ஏஜ் வந்து 18 and 21 தான் இருக்கு. சரியா? பட் ஹவவர் இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து சில ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது என்னன்னா, சைல்ட் மேரேஜ்ல ஈடுபடுறாங்கன்னா இது வந்து ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ், ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ், அண்ட் 2 years ஜெயில் டைம் இருக்கும், 1 lakh ஃபைன் இருக்கும். சரியா? ஸோ எனி பர்சன்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் ஆர் எனி அசோசியேட்டட் பர்சன் who is like promoting child marriage or who is like forced someone to go in for child marriage na, they will be penalized or imprisoned under the child marriage act of 2006. சரிங்களா? இது வரையும் இல்லாம இந்த 2006 ஆக்ட்ல என்ன எடுத்துட்டு வந்தாங்கன்னா, ரைட், இந்த மேரேஜ் இருக்கு இல்லையா, இந்த மேரேஜ் வந்து வாய்டுன்னு சொல்லிட்டு கூட டிக்ளேர் பண்ணலாம். they have the right, that is bride and the bridegroom can declare this marriage as void. சரிங்களா? ஸோ இப்போ மேரேஜ் ஏஜை வந்து 21 ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் இந்த சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் இருக்கு பாருங்க, ஆர் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் ஆஃப் 2006, இதை வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஹிந்து மேரேஜ் ஆக்ட்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஹிந்து மேரேஜ் ஆக்டும் வந்து இட் பிரிஸ்கிரைப் தி ஏஜ் as like marriage age as 18 years for the bride and 21 years for the groom. சரியா? ஸோ இதையும் வந்து சேஞ்ச் பண்ணணும். அண்ட் ஸ்பெஷல் ஆக்ட் எதுக்காக எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் வி ஹேவ் மெனி லாஸ். தட் இஸ் லைக் இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் இருக்கு, அதே மாதிரி முஸ்லிம் பர்சனல் லா இருக்கு. சரியா? ஸோ இப்போ முஸ்லிம் பர்சனல் லா என்ன சொல்றாங்கன்னா, இஃப் அ கேர்ள் அண்ட் பாய் அட்டைன் பர்பிட்டினா தே கேன் கோ இன் ஃபார் மேரேஜ்ன்றாங்க. பட் அட் த மீன் டைம் வி ஹேவ் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், தட் இஸ் லைக் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஆஃப் 1954 which promotes interfaith marriages. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஆப்டான கைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் எடுத்துட்டு வருவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள் அஸ் தட். புரியுதுங்களா? ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் கவர்மெண்ட் எப்படி எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லி. சரி, ஓகே. இப்போ யூ நீட் டு நோ தி பர்பஸ். அதாவது ஏன் இப்படி பண்றாங்க, why they are doing it அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா, இவங்களுடைய பர்பஸே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு நோ அபவுட் ஹெல்த் வெல்பீயிங், அதே மாதிரி மெடிக்கல் வெல்பீயிங், நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், யாரோடையது நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் மதர், அதே மாதிரி சில்ட்ரன் டியூரிங் பிரெக்னன்சி, ஆஃப்டர் பிரெக்னன்சி, அதாவது மதர் அண்ட் சைல்டுடைய
நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அண்ட் மெடிக்கல் வெல்பீயிங் டியூரிங் பிரெக்னன்சி அண்ட் ஆஃப்டர் பிரெக்னன்சி. சரிங்களா? அதே மாதிரி பெராமீட்டர்ஸ் லைக் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், செக்ஸ் ரேஷியோ, சைல்ட் செக்ஸ் ரேஷியோ, இந்த பாயிண்ட்ஸ். அதே மாதிரி உமன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற எஜுகேஷன், சரிங்களா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த எல்லா பெராமீட்டர்ஸையும் மேரேஜோட கோரிலேட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ பர்பஸ் என்னவாக இருக்கும்? இட் இஸ் டு லோவர் மார்டாலிட்டி ரேட்ஸ், சரியா, தட் இஸ் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். அதே மாதிரி டு ஹேவ் அ செக் ஆன் தி டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், சரிங்களா. அதே மாதிரி இம்ப்ரூவ் தி நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி மதர் அண்ட் இம்ப்ரூவ் தி நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி சைல்டு, சரிங்களா. அதே மாதிரி ஹெல்த் கன்சர்ன்ஸ். ஸோ நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் வேற, ஹெல்த் கன்சர்ன்ஸ் வேற, மெடிக்கல் வெல்பீயிங், ஹவு மச் தே ஆர் அக்சசபிள் டு டாக்டர்ஸ். அதே மாதிரி எஜுகேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் உமன்ஸ், அவங்களுடைய ஃப்ரீடம், அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த மேரேஜ் ஏஜை வந்து ரைஸ் பண்றாங்க, சரியா. ஸோ இதை வந்து மதர்ஹுட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. ஸோ தட் இந்த மதர்ஹுட்ல சேஞ்சஸ் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா we will have so much of benefits ன்னு சொல்ற மாதிரி, சரிங்களா. ஸோ இப்போ இங்கே நீங்க கிரிட்டிசிசம் ஆரம்பிச்சிருப்பீங்க. தட் இஸ் லைக் என்னன்னா, இதை எப்படி சார் எல்லாமே மதர்ஹுட்டோட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் த டாஸ்க் ஃபோர்ஸ் has said the same. டாஸ்க் ஃபோர்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, it is only one recommendation. We have given many recommendations, ஓகேங்களா. ஸோ நாங்கள் ரெக்கமெண்ட் கூட பண்ணியிருக்கோம். தட் இஸ் யூ பிரிங் இன் strong campaign that is against patriarchal mindsets, access to education, providing sex education. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். பட் இந்த மேரேஜ் ஜஸ்ட் ஒன் ரெக்கமெண்டேஷன்ஸ், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி 2 எடிட்டோரியல்ஸ் வந்திருந்தது. தட் இஸ் ஏஜ் அண்ட் மேரேஜ் அண்ட் இஸ் ரைசிங் மேரேஜ் ஏஜ் எனஃப் டு ஹெல்ப் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு. ஸோ வில் சி தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ், ஆர் யூ கேன் டெல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பர்பஸ் பார்த்தாலே நீங்கள் பாசிட்டிவ்ஸ்லாம் எழுதிடுவீங்க, சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல்த் இம்பாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமியா, அதே மாதிரி வந்து நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது மேரேஜ் ஏஜை வந்து நம்ம 21 ஆக்கணும்னா. அதே மாதிரி வாட் வி கேன் டெல் இஸ் லைக் there is a societal pressure with respect to fertility, சரிங்களா. ஸோ இப்போ கல்யாணம் ஆன உடனே ஒரு வருஷத்துல குழந்தை வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சொசைட்டல் ப்ரெஷர் இருக்கு, எஸ்பெஷலி இன் ஆர் சொசைட்டி. ஸோ அந்த சொசைட்டல் ப்ரெஷர் இருக்கு தெரியுமா, அது வந்து குறையும், சரிங்களா. அதே மாதிரி மார்டாலிட்டி ரேட்டு குறையும், தட் இஸ் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும், சரிங்களா. பிளஸ் அதே மாதிரி ஹெல்த் ஆஃப் தி சில்ட்ரன் வில் இம்ப்ரூவ். பிளஸ் ஆடட் டு இட் கவர்மெண்ட் இஸ் சீயிங் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாப்புலேஷன் ஆல்சோ. ஸோ இப்போ சீக்கிரமா கல்யாணம் ஆகுதுன்னு வைங்களேன், நிறைய குழந்தை பெற்றுப்பாங்க. இப்போ மேரேஜ் வந்து 21 அப்புறமாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ஃபர்டிலிட்டி வந்து கொஞ்சம் குறையும். ஸோ ஒரு பாப்புலேஷன் ஆஸ்பெக்ட்ஸாக கூட இதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா. பிளஸ் ஆடட் டு இட் எஜுகேஷனலி ஆல்சோ தேர் இஸ் லைக் அட்வான்டேஜஸ். இப்போ டிகிரியே வந்து உமன்ஸ் பார்த்தீங்கன்னா 2021 தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் லைக் வாட் சார்ட் ஆஃப் டிகிரி தே டேக். இப்போ 2021 அவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா தென் தேர் இஸ் அன் ஹை சான்சஸ் ஆஃப் தெம் டு கோ டு தேர் ஹையர் எஜுகேஷன் லெவல். ஸோ கிராஜுவேஷன் லெவலோட டிகிரி முடியாது, ஹையர் எஜுகேஷன் லெவலில் தே கேன் கோ இன், சரிங்களா. ஸோ இது ஒரு அட்வான்டேஜஸ் ஆக பேசலாம். பிளஸ் ஆடட் டு இட் இப்போ பர்சனலி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், 18 வயசுல கல்யாணம் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், மெனி உமன் ஆர் லைக் தே ஆர் நாட் அவேர் ஆஃப் தேர் செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தே ஆர் நாட் இன் அ சிச்சுவேஷன் டு நெகோஷியேட் வித் தேர் பார்ட்னர்ஸ், புரியுதுங்களா. இப்போ மேரேஜ் ஏஜ் வந்து நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் தே வில் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் ஒரு நாலேஜ் அபவுட் தேர் செக்ஷுவல் ஹெல்த், தேர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அண்ட் தே கேன் நெகோஷியேட், ஓகே வி கேன் கோ இன் ஃபார் தி சார்ட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்ட்டு, புரியுதுங்களா. ப்ளஸ் ஆடட் டு இட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னா வி கேன் டாக் அபவுட் ஜெண்டர் பேரிட்டி. அது என்ன, உமன்ஸுக்கு வெறும் 18, மென்ஸுக்கு 21, போத் ஆர் ஈக்குவல், ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம அட்வான்டேஜஸ் ஆக பேசலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட் இதுக்கு மேலேயும் பாயிண்ட்ஸ் பேசலாம், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. பட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு இவ்வளோ போதும், சரிங்களா. சரி, ஓகே. இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் கமிங்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அடாப்டேஷன் பை தி சொசைட்டி. ஸோ அடாப்டேஷன் பை தி சொசைட்டி இன் தி சென்ஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தட் இஸ் லைக் சைல்டு மேரேஜ்க்காக, அதாவது சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிட் பண்ணுறதுக்காக ஆக்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு, சரியா. ஸோ 1978 நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம், தட் இஸ் லைக் மேரேஜ் ஏஜ் ஆஃப் உமன் ஷுட் பி 18 அப்படின்ட்டு. பட் ஹவவர் சைல்டு மேரேஜ் இந்தியாவில் இருக்கா, இட் இஸ் ஸ்டில் ப்ரிவலண்ட். இது வரையும் இல்லாமல் we do not have a concrete data, but what we can tell is like 1990க்கு அப்புறம் தான் சைல்டு மேரேஜே வந்து குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், சரிங்களா. சைல்டு மேரேஜ் ஸ்டார்டட் டிக்ளைனிங். அண்ட் அது கூட எதனால 1990ஸ்க்கு அப்புறம் எதனால? இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சர்வ சிக்ஷா அபியான், ஆர் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் started giving more importance on primary educations. And அதே மாதிரி கேர்ள் சைல்டு பேஸ் பண்ணி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சப்லா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம, தட் இஸ் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடலசன்ட் கேர்ள்ஸ் அப்படின்ட்டுலாம். ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஹெல்ப்டு, நாட் தி மேரேஜ் ஏஜ், சரிங்களா. ஸோ அடாப்டேஷன் பை தி சொசைட்டி, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இப்போ இந்த மாதிரி ஆக்ட் நீங்கள் எடுத்துகிட்டே வந்துடுறீங்கன்னு சொல்லிட்டு வைங்க, சொசைட்டி இது டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்குமா? பண்ணிக்காது. அப்போது இப்போ ஒரு உமனுக்கு வந்து 20 ஏஜில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைங்க, தென் அவங்க ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல்ஸ் போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஐயோ நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோமோ, வி ஆர் கோயிங் அகைன்ஸ்ட் தி லா அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இதனால என்ன ஆகும்? உங்களுடைய ரியல் இன்டென்ஷன் என்னது? டு ரெடியூஸ் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு, டு இம்ப்ரூவ் தி ஹெல்த், இது எல்லாமே வந்து அடி வாங்கும். ஆடட் டு இட், இந்த சைல்ட் மேரேஜ் ஆக்டை நம்ம அமெண்ட் பண்ணும்போது, இது தேர்ட் பாயிண்டாக கூட நீங்கள் எழுதலாம். அதாவது இந்த சைல்ட் மேரேஜ் ஆக்ட் நம்ம 2006 அமெண்ட் பண்ணோம் இல்லையா? அமெண்ட் பண்ணும்போதே இதை வந்து நம்ம கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பேசணும், நான் பைலபிள் அஃபென்ஸ். அப்போ 21க்கு கீழே நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கனாலே இது வந்து அஃபென்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இது அஃபென்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தென் இன்னும் ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாகும். புரியுதுங்களா? சரி, ஓகே. அதர் டிஸ்அட்வான்டேஜஸ் வாட் வி கேன் டாக் இஸ் லைக் பாப்புலேஷன் செக் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்களா? பாப்புலேஷன் கண்ட்ரோல் டசன்ட் கம் பை திஸ். அண்ட் இது வரையும் இல்லாமல் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே எடுத்து பாருங்க. நம்மளுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டு வந்து 2.1க்கு கீழே இருக்குது. தட் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் விட கம்மியாக இருக்குது ஃபர்டிலிட்டி ரேட்டு. அகைன் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயோடைய டேட்டா வந்து கிரெடிபிளா இல்லையான்னு சொல்கிறது வந்து இட் இஸ் லைக் சப்ஜெக்டட் டு டிபேட். பட் அக்கார்டிங் டு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே நம்ம டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், இட் வில் அகெயின் டிக்ரீஸ் தி ஃபர்டிலிட்டி ரேட் which will not be beneficiary for the India in the long run. And instead government என்ன பண்ணணும், you have to concentrate on the demographic dividend. சரிங்களா? ப்ளஸ் added to it மால் நரிஷ்மெண்ட் பற்றியும் பேசலாம். இப்போது மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? மதர்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ், இது நம்ம என்ன பார்த்தோம்? 18 வயசில் கல்யாணம் ஆயிடுது, அதனால பிறக்கிற குழந்தையும் வந்து ஒழுங்காக பிறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? இது இதோட நிற்கிறது கிடையாது. இப்போ மால் நியூட்ரிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், இட் இஸ் இன்டர்ஜெனரேஷனல் இன் தி சென்ஸ். இப்போ மதர்ஸ் ஹெல்த் இருக்கா? மதர்ஸ் ஹெல்த் இஸ் புவர் பிகாஸ் ஆஃப் பாவர்ட்டி. சரியா? அண்ட் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா பிறக்கிற குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்காது. சரி, இப்போ ஹெல்த்தியான குழந்தை பிறக்கலைன்னா ஒழுங்காகவும் படிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட்லேயும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, விச் வில் அகைன் லீட் டு பாவர்ட்டி. ஸோ இது ஒரு விஷியஸ் சைக்கிள் மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டியது என்னது? பாவர்ட்டியை. ஸோ பாவர்ட்டியை நீங்கள் அட்ரஸ் பண்ணிங்கனாலே மால் நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பராக என்ஷூர் பண்ணப்படும். ரேதர் இன்க்ரீசிங் தி ஏஜ் ஆஃப் மேரேஜ் ஏஜ் வில் நாட் ஒர்க். புரியுதுங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி வாட் வி கேன் டெல் இஸ் லைக், இப்போ மேரேஜ் ஏஜ் நீங்கள் 21 வரையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், ஆல் தி கேர்ள்ஸ் சைல்டு வில் பி அண்டர் பேரண்ட்ஸ் கண்ட்ரோல். இப்போ 18 வயசு வரையும் அவங்க பேரண்ட்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டாக டொமஸ்டிக் டார்ச்சரும் நடக்கலாம். ஷி மைட் பி ஃபோர்ஸ்டு டு கோ இன் ஃபார் லைக் ஒரு எஜுகேஷன் விச் இஸ் லைக் நாட் வில்லிங்ன்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கூட நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் 21 ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, இன்னும் அந்த டார்ச்சர் 3 வருஷம் அவங்க பொறுத்துக்கணுமா? சரிங்களா? அண்ட் ஆடட் டு இட் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா 21 ஆனதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சுன்னா வந்து இவங்க ஃபினான்ஷியலி இண்டிபெண்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ஸ் இல்லை, இவங்க வந்து டிபெண்டாக இருப்பாங்க அப் டு தி ஏஜ் ஆஃப் 21. இட் இஸ் லைக் 2 வே ரவுண்ட். நம்ம இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம். பட் எஸ், புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது ஷார்ட் கமிங்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூ ஃபர்ஸ்ட் பிரிங் இன் சொசைட்டி சப்போர்ட். சரிங்களா? வித்தவுட் சொசைட்டி சப்போர்ட், இஃப் யூ ஆர் இம்ப்ளிமெண்டிங் அ லா, த லா வில் நாட் பி இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்லி. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஃபார்ம் லா. ஸோ வாட் யூ நீட் டு டூ, யூ நீட் டு பிரிங் இன் அவேர்னஸ், யூ நீட் டு பிரிங் இன் கேம்பெயின். எந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின்? எஜுகேஷனல் அவேர்னஸ் கேம்பெயின் ஃபார் தி கேர்ள் சைல்டு. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இதை பேஸ் பண்ணி அவேர்னஸ் எடுத்துடுவாங்க. பேட்ரியாக்கல் மைண்ட் செட் இருக்கா, இதை சேஞ்ச் பண்ணுங்க. சோஷியல் அவேர்னஸ் எடுத்துடுவாங்க. இது மூலியமாக உங்களுக்கு சொசைட்டி சப்போர்ட் கிடைக்கும். ஸோ சொசைட்டி சப்போர்ட்டோட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா, தென் இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்ல பாதி வந்து ரெடியூஸ் ஆயிடும். பட் இது நீங்க ஒரு நேரோ சென்ஸாக தானே பாக்குறீங்க. ஸோ இது ஒரு வே ஃபார்வர்டாக சொல்லலாம். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக எடுத்துருவாங்க. நீங்க மேரேஜ் ஏஜை வந்து ரெடியூஸ் பண்றீங்க, ரைஸ் பண்றீங்க, அது ஓகே ரைட்டு. ஃபர்ஸ்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுப்பா. புரியுதுங்களா? ஸோ இது நீங்கள் சொல்யூஷன்ஸாக சொல்லலாம். ஸோ சொசைட்டி சப்போர்ட், அவேர்னஸ், ரெஜிஸ்ட்ரேஷன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி there is a point in Indian Express and Times of India. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் 18 to 21 ஏஜ் நடுவில் 56% ஆஃப் தி உமன்ஸ் கெட் மேரிட் சீம்ஸ். அதாவது டோட்டலி. அண்ட் ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து 61, அர்பன் ஏரியாவில் வந்து 47. பட் ரூரல் அர்பன் டிவிஷன் தேவையில்லை. பட் எஸ் 18 to 21 வந்து 56% ஆஃப் தி உமன்ஸ் கெட் மேரிட். ஸோ அப்போது நீங்களே பாருங்கள் நம்ம சொசைட்டியோடைய வியூ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ பிரிங் இன் பிஹேவியரல் சேஞ்ச் இன் தி சொசைட்டி ஃபர்ஸ்ட். சரி, இது ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ இந்த இஷ்யூவை வந்து நம்ம இன்னொரு ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பேசலாம். எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லா வரணுமா இல்லை சோஷியல் ரிஃபார்ம் வரணுமா? அதாவது இப்போ சத்தி எடுத்துக்கோங்க. சத்தி வந்து ஃபர்ஸ்ட் லா தான் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சொசைட்டியில் ஒரு ரிஃபார்ம்ஸ் என்ற ஒரு பேச்சுக்கே இடம் வந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சொசைட்டி அதை அடாப்ட் பண்ணிச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மேரேஜ் ஏஜ் இருக்கு தெரியுமா, இது ஃபர்ஸ்ட் லாவாக வரணுமா இல்லை ஃபர்ஸ்ட் சொசைட்டி சப்போர்ட் பண்ணணுமா? ஸோ அகைன் ஒரு டைலமா பேஸ்டு கொஸ்டின்ஸ். பட் எஸ்,
திங்க் இன் திஸ் லைன் அண்ட் ட்ரை டு ரைட் 4 to 5 points. ஸோ இஃப் பாசிபிள் ட்ரை டு ரைட் இட் டவுன் இன் தி கமெண்ட் பாக்ஸ். சரிங்களா? எனிவே மூவிங் ஃபார்வர்ட். ஸோ செகண்ட் ஆர்டிகல் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா, கேன் இந்தியா பிகம் a டெக்னாலஜிக்கல் லீடர்? சரியா? ஸோ டெக்னாலஜி லீடர் இந்தியா ஆக முடியுமா அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ பாயிண்ட் ஃபார்மேட்ஸில் பேசிடுறேன். ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பராக் அகர்வால் ட்விட்டரோட சிஇஓ ஆனார். இது வரையும் எல்லாமே சுந்தர் பிச்சை இஸ் ஒன் சார்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க who became டெக் லீடர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது டெக்னிக்கல் ஆர்கனைசேஷனில் வந்து டாப் போஸ்டிங்கில் இருக்காங்க, இந்த டூ இன் அப்ராட். ஸோ இதை பேஸ் பண்ணி 2 ஒப்பீனியன்ஸ் ரைஸ் ஆகுது. ஒன்று வந்து பாசிட்டிவ் ஒப்பீனியன்ஸ், பரவாயில்ல இந்தியன்ஸ் ஆர் லைக் பிரெய்னி, அதே மாதிரி வந்து இந்தியாவிலேருந்து போய் அங்கே செட்டில் ஆகி இவ்வளோ வளர்ந்துருக்காங்க அண்ட் தே வில் பிரிங் பேக் டெக்னாலஜி டு இந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பேசலாம். அண்ட் சம்டைம்ஸ் வி மே டாக் அபவுட் நெகட்டிவ்ஸ் ஆல்சோ. ஸோ இது வந்து பிரெயின் ட்ரெயின் அப்படின்ட்டு. சரியா? ஸோ ஆத்தரும் இது தான் சொல்கிறாரு. ஸோ நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது இந்தியாவில் அப்படின்ட்டு. ஸோ எந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நல்ல பிரெயின்ஸ் இருந்து கூட வை இந்தியா இஸ் ஸ்டில் நாட் அ மேஜர் பிளேயர் இன் டெக்னாலஜி, வை இட் இஸ் லேக்கிங் பிஹைண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு பதில் வந்து எல்லாரும் கேட்டிங்கன்னா ஒரு பாப்புலர் நரேட்டிவில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் பொட்டன்ஷியலை இந்தியா டேப் பண்ணல. ஸோ மார்க்கெட் ட்ரிவன் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, ஆனால் இதை வந்து நம்ம டேப் பண்ணல, வி ஹேட் சம் இன்எபிலிட்டிஸ் அப்படின்வாங்க. அப்படி இல்லை இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பப்ளிக் செக்டார் மேலே தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணோம், சோஷியலிசம் ஆஸ்பெக்ட் கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அதனால் இந்தியா விட்டு நிறைய பேர் மைக்ரேட் ஆகிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஃபேக்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல 2.7 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க ஆஸ் இமிக்ரெண்ட்டு. ஸோ அங்கே போய் அங்கே கவர்மெண்ட் சப்போர்ட்டோட தே ஆர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எஜுகேட்டட் அண்ட் ப்ரொஃபஷனலி அக்கம்ப்ளிஷ்ட் கம்யூனிட்டிஸ் இன் யூஎஸ்ஏ. ஸோ இந்தியன்ஸ் ஆர் ஹேவிங் அ கிரேட் லைஃப் இன் யூஎஸ்ஏ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, அண்ட் இந்தியாவில் வேறு ஸ்டேட்லேருந்து ஒருத்தன் வந்து பானிபூரி கடை கூட வைக்க முடியாது. அப்படியும் வச்சாலும் எனக்கு எவ்வளோ கொடுப்பேன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பாப்புலர் நரேட்டிவ்லாம் இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆத்தர் இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ எஸ் டெஃபினெட்லி இட் ஹேஸ் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹேஸ் பிளேட் அ சப்போர்ட்டிங் ரோல் டூ. ஏன்னா ஒரு இமிக்ரெண்ட்டாக போயிட்டு அங்கே இவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்னா அது பெரிய விஷயம், கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் முடியாது. பட் ஆனால் அதுக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குது, தட் ஹஸ் லெட் யூஎஸ்ஏ ஆஸ் எ டெக்னாலஜிக்கல் லீடர் அண்ட் தட் இஸ் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது ஃபண்டிங் இன் தி சென்ஸ் கவர்மெண்ட் ஃபண்டிங். சரியா? அண்ட் கவர்மெண்ட் ஃபண்டிங் எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூ டெக்னாலஜிஸில், நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டெக்னாலஜிஸில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வர்றாருன்னா, கூகுள் ஆல்காரிதம் இருக்குது தெரியுமா, இது வந்து பப்ளிக் செக்டர் ஃபண்டிங் மூலியமாக தான் டெவலப் ஆச்சு. அண்ட் இப்போ கூகுள் அதோடைய லெவல் எங்கேயோ இருக்குது. சரி, அதே மாதிரி பயோடெக்னாலஜி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஆன்டிபாடிஸ்க்காக கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோடைய அவுட்கம்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஏஜென்சிஸே வந்து செக்டார்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, டெக்னாலஜியை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அதை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபண்ட் பண்ணுறாங்க ரிசர்ச் மேலே. சரியா? ஸோ இப்போ கவர்மெண்ட்டு பண்ணுறாங்க அதனால தான் வருதா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எஸ். ஏன் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஃபீல்டு. ப்ரைவேட் செக்டர் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு அன்சர்டினிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து ப்ரைவேட் செக்டர் வரமாட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து யூஎஸ்ஏவோடைய எக்ஸாம்பிள். இப்போ த சேம் எக்ஸாம்பிள் வேற எங்கேயாவது வேர்ல்டு அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆத்தர் சொல்றாரு, ஆமாம் சைனா இருக்கு அப்படின்றாரு. ஸோ சைனா வந்து சோஷியலிசம் தானே சார் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, சைனா வந்து நம்ம ஃபேக்டரி ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தோம். ஏன் ஃபேக்டரி ஆஃப் தி வேர்ல்டுன்னு சைனாவை கூப்பிட்டோம்? பிகாஸ் அங்கே வந்து வேஜஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால லோ வேஜ் மேனுஃபேக்சரிங் ரொம்ப அதிகமாக இருந்தது சைனாவில். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா பொருள்லாம் பயங்கர சீப்பாக வந்தது மார்க்கெட்டில், அது மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ். சரியா? இந்த விஷயம் வந்து சைனாக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் 2011 ஒரு புது கவர்மெண்ட் பிளான் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒரு புது ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்தாங்க சைனா. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்டி டைமென்ஷனலாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பப்ளிக் செக்டாரை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க, மார்க்கெட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க, குளோபலைஸையும் யூட்டிலைஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்தியாவில் பிரைவேட் செக்டார் யூனிட்ஸ்லாம் வந்து ஒழுங்காக இல்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் எடுத்துகிட்டு வந்து லீஸுக்கு விடுறாங்க. ஆனால் சைனாவில் இந்த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, அவங்களும் வந்து இன்எஃபிஷியண்டாக இருந்தாங்க, பியூரோக்ரஸியில் அங்கே வந்து நிறைய கரப்டடாக இருந்தது. ஆனால் சைனா வந்து ப்ரைவேடைஸ் பண்ணல, ரேதர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பப்ளிக் செக்டாரை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. சரிங்களா? அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்குது பாருங்கள், லோ வேஜ் செக்மெண்ட்ஸு, இது எல்லாமே ப்ரைவேட் செக்டாருக்கு விட்டுட்டாங்க. ஸோ லைட் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டார்ஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ் எடுத்துக்கினாங்க. ஸோ லைட் மேனுஃபேக்சரிங்னா ஒரே இடத்துல எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறது. சரிங்களா? ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஒரு பிஸ்கட் ஃபேக்ட்ரி இருக்குன்னு வைங்களேன், மைதா, சர்க்கரை,
அதுக்கப்புறம் இதில் போடுற இன்க்ரீடியன்ஸு, பேக்கிங்கு, கார்ட்டூன் பாக்ஸில் பேக் பண்ணி வெளியே ஏற்றுற வரையும் ஒரே ஃபேம் கீழ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். இது வந்து லைட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ க்ளோத்ஸு, ஷூஸு, ஃபர்னிச்சரு, அதே மாதிரி எலக்ட்ரானிக்கல் அப்ளையன்சஸ்ஸு, இது எல்லாமே வந்து லைட் மேனுஃபேக்சரிங்கில் வரும். ஸோ லைட் மேனுஃபேக்சரிங்னா லைட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு நினச்சிப்பீங்க. அப்படி கிடையாது. லைட் மேனுஃபேக்சரிங்னா ஒரே இடத்துல எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது. சரிங்களா? ஸோ என்ன செஞ்சாங்கன்னா லைட் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் வந்து பிரைவேட் செக்டர் கிட்ட விட்டாங்க. அண்ட் பப்ளிக் செக்டரை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. அண்ட் தே பாட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் எந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் தெரியுமா? இட் வாஸ் இன் பெட்ரோகெமிக்கல்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ், சரிங்களா? அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸு, மிஷினரிஸு. ஸோ இந்த மாதிரி. ஸோ ஒரு பக்கம் ப்ரைவேட் செக்டார் இருந்தது. ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து ஒரு சில ஏரியாஸ் கொடுத்துட்டாங்க. பப்ளிக் செக்டார் இருந்தது. பப்ளிக் செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து பெட்ரோகெமிக்கல், டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக், மிஷினரிஸ் ஏரியாஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அண்ட் இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, மிஷினரிஸு, இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸு, டெலிகம்யூனிகேஷன்ஸு இதெல்லாம் சைனா லீடர்ஸாக இருக்காங்க இன்னைக்கு. சரியா? ஸோ எவ்வளோ சைனீஸ் மொபைல் வாங்கியிருப்பீங்க? இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா கவர்மெண்ட் ஃபண்டிங். சரிங்களா? அண்ட் இந்தியா கதைக்கு வருவோம். இந்தியாவில் குளோபலைசேஷன் ஸ்டார்ட் ஆனதே 1991 தான். சரியா? அதுக்கப்புறம் நம்ம டெக்னாலஜிக்காக இன்வெஸ்ட் பண்ணோமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்டே பண்ணல. டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்ஸ்டெட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஒரு ஃபண்டிங்கை வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா 0.8% ஆஃப் தி ஜிடிபி, 0.85% ஆஃப் தி ஜிடிபி இருந்தது வந்து 0.65% ஆஃப் தி ஜிடிபி ஆகிட்டோமா. தட் இஸ் ஃபண்டிங் பை 2018. 1990 வந்து 0.85 இருந்தது. சரியா? இதே சைனா, சவுத் கொரியாலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். சரி, கவர்மெண்ட் ஃபண்டிங் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவுட்புட் வருமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க ஆத்தர். என்ன மாதிரி எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓ. ஐஎஸ்ஆர்ஓவில் கவர்மெண்ட் ஃபண்டிங் இருந்தது. சரியா? அதே மாதிரி அட்டாமிக் ரிசர்ச் இதில் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இருக்குது. ஐஐடிஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இருக்குது. ஸோ இதில் ஸ்பெண்டிங் இருக்கிறதுனால இவங்களுடைய அவுட்புட் எப்படி இருக்குது? புரியுதுங்களா? சரி, ஓகே. ப்ளஸ் ஆடட் டு இட் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா அகைன் இப்போவும் ஒன்றும் கெட்டு போல. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் கூட ஃபேவரபிள் சிச்சுவேஷனாக தான் இருக்குது இந்தியாவுக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி எஜுகேஷன் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ டெர்ஷரி எஜுகேஷன்னா காலேஜ் லெவல் எஜுகேஷன். சரிங்களா? ஸோ ஸ்கூலிங்க்கு அப்புறம் வர்றது தான் டெர்ஷரி எஜுகேஷன். ஸோ டெர்ஷரி எஜுகேஷன் இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. ஸோ 35.2 பில்லியன்ஸ் இருக்காங்களாமா பை 2019. அண்ட் இது வரையும் இல்லாமல் ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் இதில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதாவது ஸ்டெம்னா எஸ் ஃபார் சயின்ஸு, டி ஃபார் டெக்னாலஜி, இ ஃபார் இன்ஜினியரிங், எம் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ். இது வந்து அதிகமாக இருக்காங்களாமா கிராஜுவேட்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ கிட்டத்தட்ட 32% இருக்குதாங்க ஸ்டெம் கிராஜுவேட்ஸ். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் வேறு என்ன பண்ண முடியும்? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். பொட்டென்ஷியல் இஸ் தேர். ஆனால் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங் அதிகப்படுத்துகிறோம். சரிங்களா? இது வரையும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கலில் சில பாயிண்ட்ஸ் கூட பேசுகிறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தான் அதிகமாக இருக்கிறோம். ஸோ இட் ஹாஸ் லைக் டபுள்டு இன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இட் சீம்ஸ். ஸோ வி ஹாவ் டு யூஸ் தி ப்ரெசன்ட் சினாரியோ ஆஸ் தி அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் பிஎஸ்யூஸில் நீங்கள் ப்ரைவேடைசேஷன் ஆர் லீசிங் வந்து எடுத்துகிட்டு வராதிங்கன்றாங்க. ரேதர் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேஷனை மாற்றுங்க செக்டார் வைஸ்ன்றாங்க இந்த ஆர்டிக்கலில். சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆடட் டு இட், எஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் மோர் பாயிண்ட். அதாவது என்னென்னா இப்போது சைனாவில் வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இருந்தது. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர் வந்து லைட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தாங்கன்னு சொன்னோம். இப்போது சைனீஸ் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூ கம் அண்ட் இன்வெஸ்ட் இன் சைனா, யூ ப்ரொடியூஸ் இன் சைனா. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிமாண்டாக இருந்தது. அண்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது யூ நீட் டு ப்ரொவைட் எஸ் டெக்னாலஜின்னு கூட சொன்னாங்க. ஸோ ப்ரைவேட் பிளேயர்ஸ் வாங்க, உங்கள் டெக்னாலஜி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் சீப் லேபருக்காக சைனாக்கு போனாங்க. அவங்களுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜும் கிடச்சிது. அதாவது கம்பெனிஸுக்கு இல்லை, சைனீஸ்க்கு. ஸோ அந்த டெக்னாலஜியை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் விஷயம். ரேதர் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வெறும் ப்ரைவேடைசேஷன் தான் பண்ணுறோம். பட் எனிவே இது வந்து ஆத்தரோட ஒப்பீனியன்ஸ். சரிங்களா? ஸோ ப்ரைவேடைசேஷன் அகெயின்ஸ்டுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு வைங்களா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெதர் இந்தியா கேன் பிகம் எ டெக்னாலஜிக்கல் லீடர், அதுக்கு கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் த சஸ்டெயின்ட் அட்டாக் ஆன் ஃபெடரலிசம். 21st வந்தது இந்த ஆர்டிகல். சரிங்களா? ஸோ ஃபெடரலிசம் ஆஸ்பெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகளோட இன்டென்ஷனே. சரிங்களா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ தி டெஃபினிஷன் ஆஃப் ஃபெடரலிசம். ஸோ இப்போ ஃபெடரலிசம் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க யூபிஎஸ்சியில் ஜிஎஸ் பேப்பர் 2ல் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா, தென் நீங்கள் டெஃபினிஷன் என்னவாக எழுதுவீங்க? சரி, அதுக்கு இது சிம்பிளான டெஃபினிஷன் இது எழுதலாம். இட் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தட் செப்பரேட்ஸ் த பவர் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் தி ஸ்டேட். சரிங்களா? ஒரு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசம் இன் இந்தியா ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இதுதான் பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் ஃபெடரலிசம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். பட் எஸ் யூ நீட் டு ரைட் ஆன்சர்ஸ். ஸோ அதுக்காக தான் நான் இதை எடுக்கிறேன். சரி, எனிவே ஸோ அட்டாக் ஆன் ஃபெடரலிசம். சரி, எப்படி அட்டாக் பண்ணுறாங்க ஃபெடரலிசம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆத்தர் இங்கே ஒரு
இன்ட்ரடக்ஷனோட சொல்கிறாரு. பாக்கர் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் மெம்பர் வாஸ் தேர் இன் தி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. சரிங்களா? ஸோ கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளினா எப்போ இண்டிபெண்டன்ஸ் டைமில் பேசுகிறாரு. தட் இஸ் இன் தி இயர் 1948. அப்போது he spoke about the impact of centralizations of power. ஸோ அவர் அப்போது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் என்ன சொன்னார்னா, டு டூ அவே வித் தி ப்ரொவின்ஷனல் அட்டானமி அண்ட் டு கான்சென்ட்ரேட் ஆல் தி பவர்ஸ் இன் தி சென்டர் இஸ் டான்டமவுண்ட் டு டோட்டாலிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது ப்ரொவின்ஷனல் கவர்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் பவர்ஸ் கொடுக்காம எல்லா பவர்ஸையும் நீங்களே வச்சுருக்கிறீங்கன்னா தென் டோட்டாலிட்டேரியனிசமுக்கு போகிற வழி இது அப்படின்ற மாதிரி. ஸோ டோட்டாலிட்டேரியனிசம்னா என்னென்னா, எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் டெசிஷன் எடுக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடம் இருக்காது, அப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்க மாட்டாங்க, நீங்கள் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண முடியாது, நீங்கள் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது, உங்கள் மேலே ஒரு ஓவர் கண்ட்ரோல் இருக்கும். தட் இஸ் ஓவர் யுவர் பப்ளிக் லைஃப் அண்ட் ப்ரைவேட் லைஃப். ஸோ இது எல்லாமே வந்து டோட்டாலிட்டேரியனிசம். சரிங்களா? ஸோ டோட்டாலிட்டேரியனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் நம்ம பேசலாம், ஜோசப் ஸ்டாலின் பேசலாம். தட் இஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சோவியத் யூனியன். சரிங்களா? ஸோ நீங்கள் சீஃப் மினிஸ்டர் நினச்சிக்க போறீங்க, கிடையாது. ஜோசப் ஸ்டாலின், அடால்ஃப் ஹிட்லர், மாவோ ஜீடோங், அதே மாதிரி முசோலினி, பெனிட்டோ முசோலினி. ஸோ இவர் இட்லியில் லீடராக இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் டோட்டாலிட்டேரியனிசம் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன். சரிங்களா? ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. ஸோ தேர் ஷுட் பி ப்ராப்பர் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் வில் லீட் டு டோட்டாலிட்டேரியனிசம்னு சொல்லிட்டு பாக்கர் சாஹிப் அப்போவே சொல்லிட்டாரு. அண்ட் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இப்போ கவர்மெண்டோட ஆக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கு. ஸோ கவர்மெண்டோட ஆக்ஷன்ஸ்னா என்னென்னது? சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், 15th ஃபினான்ஸ் கமிஷன், டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன்ஸில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ், ஒன் நேஷன் ஒன் ரேஷன், இது எல்லாமே வந்து தேர் ஆர் சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் வேர் சென்ட்ரலைசேஷன்ஸ் ஆஃப் பவர் ஹேப்பன்ஸ். சரியா? இப்போ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமை ஸ்டேட்டோடைய ஷேர்ஸை வந்து அதிகப்படுத்துறீங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷனில் ஸ்டேட்ஸுக்கு போக வேண்டிய ரெவன்யூஸை பேஸ் பண்ணி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. டிமானிட்டைசேஷனை வந்து சென்டரில் இன்க்ளூட் பண்ணல. ஜிஎஸ்டி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்மார்ட் சிட்டி மிஷன்ஸில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஒன் நேஷன் ஒன் ரேஷன் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரீங்க, விச் இஸ் அகெயின் அண்ட் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது? தேர் ஹேப்பன்ஸ் டு பி அன் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரியுது. அண்ட் இது வரையும் இல்லாமல் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பேண்டமிக்கில் இது இன்னும் அதிகமாகிடுச்சாங்களாமா. அண்ட் இதுக்கு சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் கூட கொடுக்குறாரு. அதாவது என்னன்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்சிடி அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்தியன் மெரைன் ஃபிஷரிஸ் பில்லு, டிராஃப்ட் எலக்ட்ரிசிட்டி பில்லு. ஸோ இந்த டிராஃப்ட் எலக்ட்ரிசிட்டி பில்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு செலெக்ஷன் கமிட்டி எடுத்துகிட்டு வரோம். இந்த செலெக்ஷன் கமிட்டி தான் வந்து எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணோம். அண்ட் இது வரையும் இல்லாமல் ரெகுலேட்டிங் ஏஜென்சிஸ் அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் கமிட்டிஸில் ஸ்டேட் மெம்பர்ஸ் யாராவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அண்டர்மைனிங் ஆஃப் ஃபெடரலிசம். அதே மாதிரி டேம் சேஃப்டி பில்லு, டேம் சேஃப்டி பில்ல என்ன சொல்லிட்டாங்க, ஒரு அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணுவோம், அவங்க தான் வந்து இருக்கிற டேம்ஸ் எல்லாம் டேக் கேர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட் கிட்ட இருக்கிற பவர்ஸ், டேம் பவர்ஸ் எல்லாம் போயிடுச்சுங்களா டேம் சேஃப்டி பில்ல. இது அதே மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ இது எல்லாமே ஃபெடரலிசமை அண்டர்மைன் பண்ணுது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. ஆடட் டு இட் எக்கனாமிக் ஆங்கிளில் பேசுறாங்க, அதாவது ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் பற்றி பேசுறாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, பேண்டமிக் ஹிட்டாச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வந்து ரெவன்யூ லாஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு இல்லை சென்ட்ரலுக்கும் ரெவன்யூ லாஸ். சரி, ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அதாவது சென்டர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூ வந்து அதிகப்படுத்துறாங்க. எது மூலியமாக? செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் மூலியமாக அதிகப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, 12.7% இருந்தது, இது வந்து 24% ஆயிடுச்சு. ஸோ அப்படியே டபுள் ஆயிடுச்சு 1 இயர்ல. என்னது? செஸ் அண்ட் சர்சார்ஜ் மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு வர ரெவன்யூ. ஸோ இது எப்படி ஃபெடரலிசம் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல வர ரெவன்யூ வந்து ஸ்டேட்ஸுக்கு போகாதுங்க. செஸ் அண்ட் சர்சார்ஜ் சென்டர்கிட்டயே தான் இருக்கும். ஸோ இதே தானே நம்ம பெட்ரோலியம் ஆர்டிகல் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸோ பெட்ரோல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஸ் லிவிங் டேக்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் செஸ் அண்ட் சர்சார்ஜ். ஸோ அது வந்து சென்டருக்கு தான் ரெவன்யூவாக இருக்கும், ஸ்டேட்டுக்கு இருக்காது. ஸோ அப்போ சென்டருக்கு தான் ரெவன்யூவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், ஃபினான்ஸ் கமிஷனில் கொடுக்குற ரெவன்யூ ஷேரிங் ஃபார்முலால செஸ் அண்ட் சர்சார்ஜ் நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? ஸோ இது அண்டர்மைனிங் ஃபெடரலிசம்னு சொல்லிட்டு சொல்லாமா. ஸோ இது கான்செப்ட் ஆஃப் எக்கானமியில் வரும், ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் ஆஸ்பெக்ட்ல பேசலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டியில் வந்து ஏற்கனவே வந்ததுனால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ரெவன்யூ லாஸ்ட். இதுவரை இல்லாமல் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு நீங்கள் ஒழுங்காக கொடுக்கவும் மாட்டேன்றீங்க. அண்ட் காம்பன்சேஷன் வந்து 2022 போல் எண்ட் ஆகிடவும் போகுது. ஸோ இப்போ சிஏஜி ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 47,000 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து வச்சிருக்காங்களாமா. தே ஹவ் ராங்லி ரீடைன்ட் இட் சீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஏஜி ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு போய் சேர வேண்டிய ஷேர். சரிங்களா? அண்ட் பெட்ரோலியம் செக்டரில் பார்த்தீங்கன்னா, அதாவது பெட்ரோல் அண்ட் டீசல் சேல்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா 68% வந்து ரெவன்யூ சென்டருக்கு வருது, 32% தான் ஸ்டேட்ஸுக்கு வருது. எர்லியர் இட் ஹேப்பன்ஸ் டு பி லைக்
50-50. ஸோ ஒரு பக்கம் ரெவன்யூ கட்டு ஸ்டேஜுக்கு, இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய டிவிசிபிள் பூல் இருக்கு இல்லையா, அதாவது டேக்ஸ் ரெவன்யூ, அதை நீங்கள் குறைக்கிறீங்க, செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் அதிகப்படுத்துறீங்க, which is again undermining federalism. Plus added to it, this article tries to say few more points. அதாவது என்னன்னா, இப்போ பிஎம் கேர் ஃபண்டுக்கு யாராவது ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னா it will come under CSR, அதாவது corporate social responsibility. ஸோ corporate social responsibility என்ன, any private firms is there with certain criteria, அவங்களுடைய 3 years ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி certain percentage amount வந்து அவங்க வெல்ஃபேருக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து சிஎஸ்ஆர், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ பிஎம் கேர் ஃபண்ட் இருக்குன்னு வைங்களேன், அதில் நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா சிஎஸ்ஆரில் வரன்னு சொல்கிறாங்க. இதை சீஃப் மினிஸ்டர் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்னா இட் வில் நாட் பி கன்சிடர்ட் சிஎஸ்ஆர். அதே மாதிரி எம்பி லாட்ஜ் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதனால் என்ன இருக்குது, ஃபிஸ்கல் டெபிசிட்ஸ், அதாவது ஸ்டேட் வாங்க வேண்டிய கடன் வந்து அதிகமாகிடுச்சு. ஃபிஸ்கல் டெபிசிட் ஆஃப் தி ஸ்டேட் ஹஸ் இன்க்ரீஸ்டு. அண்ட் நீங்கள் பாரோவிங் லிமிட்டை அதிகப்படுத்திருக்கீங்க. அண்ட் பாரோவிங்கை அதிகப்படுத்திட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்ககிட்ட, யூ இம்ப்ளிமெண்ட் ஒன் நேஷன் பாலிசி, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிஃபார்ம்ஸ், அர்பன் பாடி ரிஃபார்ம்ஸ், பவர் செக்டார் ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் நாங்கள் எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் வந்து சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, ஸ்டேஜுக்கு போக வேண்டிய ரெவன்யூ ஷேரை வந்து கட் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் வாண்ட் டு சென்ட்ரலைஸ் எவ்ரி திங். சரி, ஓகே, இப்போ ஃபெடரலிசம் இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், ரைட்டு. இப்போ இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, கைண்ட்லி அப்பாயிண்ட் அ கமிட்டி. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜமன்னார் கமிட்டி இன் 1969 டிஎம்கே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தி அப்பாயிண்டட் 3-member கமிட்டி, தட் இஸ் பிவி ராஜமன்னார் கமிட்டி அப்படின்ட்டு. தட் இஸ் டு செக் தி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணணும். அண்ட் இஃப் எனி பில் இஸ் தேர் வித் ரெஸ்பெக்ட் டு தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட், தட் பில் ஷுட் பி ரெஃபர்ட் டு தி இன்டர் ஸ்டேட் கவுன்சில். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், ஆல் இண்டியா சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்லாம் அபாலிஷ் ஆகிடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஸ்டேட்ஸுக்கே அப்படியே ஃபேவராக பேசியிருப்பாங்க ராஜமன்னார் கமிட்டி. ஸோ நீங்கள் ஒழுங்காக குரூப் 2 குரூப் 1 நடத்தினா நாங்கள் ஏன் ஐஏஎஸ் எழுத போகிறோம்? எனிவே, ஸோ தேர் இஸ் அ நீட் டு அப்பாயிண்ட் அ கமிட்டி அண்ட் தட் கமிட்டி ஷுட் ஒர்க் டு என்ஷோர் ஃபெடரலிசம். சரிங்களா? ஸோ இதே லைன்ஸில் தான் நம்ம ஏற்கனவே நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ தி ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த கமிஷன் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் டு என்ஷோர் ப்ராப்பர் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ணுங்கன்றாங்க, அவ்வளோதான். ஃபைன். ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ இஸ் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அண்டர் த்ரெட் ஆர் ஃபெடரலிசம் இஸ் அண்டர் த்ரெட் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா யூபிஎஸ்சியில், தென் யூ கேன் ரைட் தீஸ் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் ஃபெடரலிசம். எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியானா ஆர்டிகல் நேம் இது கிடையாது. ஆர்டிகல் பேர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பல்க் ஒர்க். பட் எஸ், இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஏஷியன் நேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸ்னா இங்க கஜகிஸ்தான், சரிங்களா? அதே மாதிரி கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அண்ட் துர்க்மெனிஸ்தான். ஸோ இந்த 5 நேஷன்ஸ் வந்து நம்ம சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த 5 நேஷன்ஸ் இருக்கு பாருங்க, they were a part of USSR first, that is before 1991, and after that disintegration of USSR க்கு அப்புறம் they became independent. சரிங்களா? ஸோ இப்போ எதுக்காக நம்ம சென்ட்ரல் ஏஷியாவை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஒரு டைலாக் நடந்திருக்கு, ஒரு மீட் நடந்திருக்கு. ஸோ இந்தியா சென்ட்ரல் ஏஷியா டைலாக் நடந்திருக்கு, அண்ட் தட் 2/3. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு மினிஸ்டீரியல் லெவல் டைலாக். சரிங்களா? ஸோ செகண்ட் டைலாக் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2020 அண்ட் ஃபர்ஸ்ட் டைலாக் வந்து 2019. ஸோ இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த நேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா, எக்ஸப்ட் துர்க்மெனிஸ்தான், ஆல் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இன் ஆர்டர் டு என்ஹான்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் சென்ட்ரல் ஏஷியா, நம்ம இந்த டைலாகை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிகலும் வந்திருக்கு. இப்போ வாட் வில் சி இஸ் லைக், வில் சி சர்டன் பேக்ரவுண்ட்ஸ். சரிங்களா? ஸோ பேக்ரவுண்ட் இந்த சென்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம். தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. சரிங்களா? ஸோ சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வி ஹேட் டைஸ் வித் சென்ட்ரல் ஏஷியா ஹிஸ்டாரிக்லி, அண்ட் தட் இஸ் வியா சில்க் ரூட். சரிங்களா? ஸோ இப்போ 3rd century BC-ல சென்ட்ரல் ஏஷியா happened to be a part of Silk Route, even India happened to be a part of Silk Route, and நம்ம 2 பேருக்கு நடுவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் நடந்திருந்தது, அண்ட் கூட்ஸ் வேர் லைக் டிரான்ஸ்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் முகல்ஸ் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். இதோடைய பேஸே சென்ட்ரல் ஏஷியா தான். ஏன்னா பாபர் சென்ட்ரல் ஏஷியாலேருந்து தான் வந்தவர். சரியா? ஸோ ஃபர்டைல் வேல்யூ ஆஃப் ஃபெர்கானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஃபுட் பவுல் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ அங்கேருந்து பானிபட்டுக்கு வந்தார், அண்ட் அதுக்கப்புறம் முகல்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா. இது நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கலி வி கேன் டாக். அதே மாதிரி இப்போ இந்த 5 நேஷன்ஸுமே இட் இஸ் ஒன்லி ஆஃப்டர் 1991 தே பிகேம் இண்டிபெண்டன்ட். இதுக்கு முன்னாடி தே வேர் அ பார்ட் ஆஃப் ரஷ்யா ஆர் USSR. சரிங்களா? ஸோ இந்தியா அண்ட் USSR ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் World War II வி ஹேட் குட் ரிலேஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்தியா USSR ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பீஸ் ட்ரீட்டி.
சரியா? ஸோ யூஎஸ்எஸ்ஆர் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஸாக இருந்தது. இட் ஹெல்ப்ட் இன் இண்டோ பாகிஸ்தான் வார் ஆஃப் 1971. இது நம்ம பேசலாம். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் ஆஃப்டர் தி டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர் 1991 அப்புறம் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் அவ்வளோ ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ வாட் வி கேன் டெல் இஸ் லைக் தேர் ஹேப்பன்ட் டு பி அண்ட் ட்ரிஃப்ட் இன் தி ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பட் ஹவவர் இப்போ இந்த 21st சென்ச்சுரியில் வி ஆர் ட்ரைங் டு இம்ப்ரூவ் அண்ட் இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ் நவ். என்னது? இந்த டைலாக் 2019 இனிஷியேட் பண்ணது இது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு சொல்லும் போதே வை சென்ட்ரல் ஏஷியா இஸ் இம்பார்ட்டன்ட் டு இந்தியா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா இது உங்களுக்கு தெரியணும். இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கனெக்டிவிட்டி. சரியா? ஸோ கனெக்டிவிட்டினா எப்படின்னா சென்ட்ரல் ஏஷியா வந்து இவங்களை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு லேண்டு பிரிட்ஜ். சரிங்களா? ஸோ ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் இருக்கிற ஒரு பிரிட்ஜ், லேண்டு பிரிட்ஜ் தான் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ இந்தியாவுக்கு யூரோப் ஆக்சஸ் வேணும்னு சொல்லிட்டு வைங்களேன், ஒன்று சுற்றிட்டு போங்க, இல்லை லேண்ட் பிரிட்ஜ் மூலியமாக போங்க, அதாவது சென்ட்ரல் ஏஷியா மூலியமாக போங்க. புரியுதுங்களா? ஸோ இது ஒன்று connectivity is very important. அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியா ஹேஸ் ரிசோர்ஸ் இன் தி சென்ஸ் தே ஹேவ் பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். ஸோ தாப்பி பைப்லைன் இருக்குது, நேச்சுரல் கேஸ், அலுமினியம், கோல்டு, சில்வர், கோல், யுரேனியம். இது இந்தியன் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியாவில் வந்து நிறைய லேண்ட் இருக்குது, பேரனாக இருக்குது. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் பல்சஸ். ஸோ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், நம்ம செட்டப்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், கமர்ஷியல் அக்ரோ இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இட் இஸ் வெரி important for stability. So stability in the sense இப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபானோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபானோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஆப்கானிஸ்தான் சுற்றி இருக்கிற நேஷன்ஸ் தான் இது எல்லாமே, ஈவன் இந்தியா ஃபார் தட் மேட்டர். ஸோ இந்த ரீஜன்ஸில் ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா இஸ் ரிக்வயர்ட் ஃபார் பீஸ்ஃபுல் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபார் பீஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் திஸ் இஸ் அன் இன்டிகிரேட்டட் ஜோன். ஸோ இன்டிகிரேட்டட் ஜோன் இன் தி சென்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இது வந்து ஒரு லேண்ட் பிரிட்ஜ் பிட்வீன் ஏஷியா அண்ட் யூரோப்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் டிரான்ஸ்யூரேஷன், டிரான்சிஸ்ட் எக்கனாமிக் காரிடார்னு சொல்லிட்டு இருக்கு. ஆர் இதை சிம்பிளாக நம்ம டிரான்ஸ்யூரேஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த இமேஜில் பாருங்க. ஸோ இதுக்கும் இந்த சென்ட்ரல் ஏஷியா முக்கியம். ஸோ சென்ட்ரல் ஏஷியா நல்லா இருந்தால் தான் எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா. அவ்வளோதான், 5 பாயிண்ட்ஸ், மோர் தென் எனஃப். சரி, ஓகே. இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கு இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதான் ஏற்கனவே பார்த்த மாதிரி 1991 அப்புறம் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஒன்றும் ப்ரோக்ரெசிவாக இல்லை. பட் இப்போதைக்கு நம்ம டெவலப் பண்ணுறோம். சரிங்களா? இந்த லைன்ஸில் தான் இந்தியா இஸ் பாட் இன் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் கனெக்ட் சென்ட்ரல் ஏஷியா பாலிசி. தட் இஸ் இன் இயர் 2012. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்ட்ரல் ஏஷியா, அதாவது நம்ம வந்து சென்ட்ரல் ஏஷியா ரிசோர்ஸஸ் வந்து டேப் பண்ணுவோம். சரிங்களா? அண்ட் ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். செக்யூரிட்டி கார்பரேஷன், ஸ்ட்ராட்டஜிக் கார்பரேஷன்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். அதே மாதிரி எனர்ஜி அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் தான் எங்களுக்கு லாங் டைம் பார்ட்னர். அண்ட் நம்ம வந்து எஜுகேஷனலி அண்ட் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் கூட நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ சென்ட்ரல் ஏஷியன் யூனிவர்சிட்டி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் பிஷ்கெக்கில். அண்ட் ஏர் கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துவோம். அண்ட் இது வரையும் இல்லாமல் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார், ஸோ இதை வந்து ரீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னா என்னன்னு தெரியணும். சரி, அதை நம்ம பார்க்கலாம். பட் அகெயின் இந்த கனெக்ட் சென்ட்ரல் ஏஷியா பாலிசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் எல்லா ஆங்கிள்லையுமே வந்து டெவலப்மெண்ட், கோஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க சிம்பிளாக. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வாட் இஸ் திஸ் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி மாடல் ப்ராஜெக்ட். ஸோ மல்டி மாடல் ப்ராஜெக்ட்னா வந்து ஷிப்பு, ரெயிலு, அதே மாதிரி ரோட்வேஸ், இது மூலியமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு வைங்களேன். இந்த ப்ளூ லைன் இருக்கு பாருங்க, எவ்வளோ சுற்றி போக வேண்டியதாக இருக்கு பாருங்க. சுவேஸ் கனால் மூலியமாக மெடிட்டரேனியன் சீக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நார்த் சி மூலியமாக ரஷ்யாவுக்கு வரணும். சரியா? இதே இந்தியாவிலேருந்து சார்பார் போர்ட் மூலியமாக, தட் இஸ் ஈரான் மூலியமாக நம்ம ரஷ்யா கூட போய் சேரலாம். அண்ட் வி கேன் ஆல்சோ ஆக்சஸ் யூரோப். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். ஸோ இப்போ இந்த நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் யார் இனிஷியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஈரான் அண்ட் ரஷ்யா 3 பேர் சேர்ந்து இனிஷியேட் பண்ணது. எப்போ? 2000. சரியா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த இனிஷியேஷன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்தியா நம்ம என்ன யோசனை, சரி நம்ம எப்படியும் மல்டி மாடல் காரிடார் இருக்குதான். இப்போ ஏற்கனவே ஒரு காரிடார் இருக்குது, ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஷ்காபாத் அக்ரிமெண்ட். ஸோ ஆஷ்காபாத் அக்ரிமெண்ட் வந்து பர்ஷியன் கல்ஃப்லேருந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகிற ஒரு அக்ரிமெண்ட். இதில் ஆல்ரெடி ஈரான், ஒமான், கட்டார், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான்லாம் இருக்காங்க. ஸோ 2011 எடுத்துகிட்டு வந்த அக்ரிமெண்ட் ஆஷ்காபாத் அக்ரிமெண்ட். ஸோ 2016 தான் இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆஷ்காபாத் அக்ரிமெண்ட். இப்போ இந்தியா என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடாரில் இருக்கோம் தான், இப்போ சென்ட்ரல் ஏஷியா கூடயும் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம ஆஷ்காபாத் அக்ரிமெண்ட்டில் நம்மளும் சேர்ந்தோம். தட் இஸ் இந்த இயர் 2018. சரிங்களா? ஸோ இப்படி சேர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும் அண்ட் ஆஷ்காபாத் அக்ரிமெண்ட் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ
சார்பார் போர்ட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் here which happens to be a port in Iran. புரியுதுங்களா? ஸோ இது ஒன்று விஷயம். சரி, the next thing which you need to know is like TAPI, that is Turkmenistan, Afghanistan, Pakistan, India gas pipeline. ஸோ துருக்மெனிஸ்தானில் வந்து நேச்சுரல் கேஸ் இருக்கு, சரியா? ஸோ அங்கேருந்து இந்தியாவுக்கு வரணும் பைப்லைன் மூலியமாக. எப்படி? ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மூலியமாக இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தாப்பி கேஸ் பைப்லைன் இனிஷியேட் பண்ணோம். ஸோ இன்கேஸ் இந்த தாப்பி கேஸ் பைப்லைன் வந்து இனிஷியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்தியாவுக்கு வந்து நேச்சுரல் கேஸ் பயங்கர சீப்பான விலையில் கிடைக்கும். அண்ட் நம்ம ஃபர்டிலைசர் செக்டார், அதே மாதிரி எனர்ஜி, இது எல்லாமே ரேட்ஸ் இன்னும் சீப் ஆகும். கவர்மெண்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த தாப்பி கேஸ் பைப்லைன் மூலியமாக. ஆனால் பாகிஸ்தான் இருக்கு, ஆப்கானிஸ்தான் வேற இருக்கு, வேலைக்கு ஆகாது. ஸோ 2006 இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப்ட் ஆகிருக்கு, ஆர் இட் இஸ் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், பிகாஸ் பாகிஸ்தான் இதை சப்போர்ட் பண்ணல. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கனெக்டிவிட்டி பேஸ்டு ஆஸ்பெக்ட். இப்போ அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, we have something which is called as Indian Technical and Economic Cooperation. So what is this Indian Technical and Economic Cooperation அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ப்ரோக்ராம், சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம்ல என்னன்னா, இந்தியா வந்து அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. எதுக்காக அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா, ஐடி, மேனேஜ்மெண்ட், ஜேர்னலிசம், டிப்ளமசி, என்டர்பிரினர்ஷிப், பேங்கிங், இதை பேஸ் பண்ணி சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்தியன் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். அதாவது we are giving assistance to Central Asian countries. இப்போ அசிஸ்டன்ஸ்னா என்னது? இப்போ நீங்க என்னோட கிளாஸ் பாக்குறீங்க இல்லையா, இதுவும் அசிஸ்டன்ஸ் தான். ஸோ இதே மாதிரி இப்போ மேனேஜ்மெண்ட், ஜேர்னலிசம், டிப்ளமசி, என்டர்பிரினர்ஷிப், பிஸ்னஸ் ஐடியாஸ், இதை பேஸ் பண்ணிலாம் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஃபைன். அண்ட் இது வரையும் இல்லாமல் வாட் வி கேன் சே இஸ் லைக் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸ், நிறைய நேஷன்ஸ் கூட நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதாவது டிஃபென்ஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி மல்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபோரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸ் அண்ட் இந்தியா ரெண்டு பேருமே ஒரு மல்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷனில் மெம்பர்ஸாக இருக்காங்கன்னா, அது வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ SCO இதை பற்றி எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ படிக்கலனா கூட தயவு செய்து படிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வரையும் இல்லாமல் there is something which is called as Conference on Interaction and Confidence Building Measures, அதாவது CICA. ஸோ என்னது இது CICA அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபோரம், சரிங்களா? ஸோ 1992 எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ என்னது இந்த ஃபோரமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோரம் வந்து ஏஷியா மெம்பர்ஸ்க்காக தான். ஸோ எந்தெந்த நேஷன்ஸ்லாம் வந்து தன்னுடைய டெரிட்டரி வந்து ஏஷியாவில் வச்சிருக்காங்களோ அவங்க தான் இதில் மெம்பராக இருக்க முடியும். ஸோ 27 நேஷன்ஸ் இருக்காங்க இதில். அண்ட் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸ் கூட இதில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ எதுக்காக இந்த ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசுறதுக்காக, டு என்ஹான்ஸ் கோஆபரேஷன். புரியுதுங்களா? ஸோ பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். சரிங்களா? ஸோ இப்போ சேலஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா சென்ட்ரல் ஏஷியா ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரியணும். அதை வந்து நம்ம இந்த ஆர்டிக்கலே டிஸ்கஸ் பண்ணிடலாம். தட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பல்க் ஒர்க். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா சென்ட்ரல் ஏஷியா டைலாக் நடந்தது, சரிங்களா? அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸ் 5 நேஷன்ஸுமே இந்த டைலாக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் ரிப்பப்ளிக் டேக்கு இவங்கள தான் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? அண்ட் இந்த டைலாக் ஏன் இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சில நாட்களாகவே நம்ம வந்து சென்ட்ரல் ஏஷியா, சில நாட்கள்னு இல்லை சில வருஷங்களாகவே சென்ட்ரல் ஏஷியா மேலே நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணல. சரிங்களா? ஸோ அதுக்கு ரீசன்ஸ் கூட இருக்கு. என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபாரின் பாலிசி வந்து லைக் மேஜராகவே லுக் ஈஸ்ட் பாலிசி, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்று சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த மாதிரி ரீஜன்ஸ்ல கான்சென்ட்ரேட்டடாக இருந்தது. அப்படி இல்லைனா பிகர் பவர்ஸ் லைக் ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, பாகிஸ்தான் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்சென்ட்ரேட்டடாக இருந்தோம். ஒரு மோர் ஃபோக்கஸ்டாக இருந்தோம். கான்சென்ட்ரேட்டட்னு சொல்றதை விட ஃபோக்கஸ்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன்ஸ் இருக்குல்ல, தே காட் வெரி லெஸ் அட்டென்ஷன் இன் தி பாஸ்ட். ஸோ நம்மளுடைய ரிசோர்சஸ், எக்கனாமிக் ரிசோர்சஸ், டிப்ளமேட்டிக் ரிசோர்சஸ் எல்லாமே வந்து நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஆர் ஈஸ்ட் ஏஷியா ஆர் பிக் பவர்ஸ் இதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால நம்ம இந்த ரீஜனை மேஜர்லி அதாவது கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இப்போ என்ன விஷயம் நடந்திருக்கு? ஸோ தட் திருப்பி அகைன் சென்ட்ரல் ஏஷியா இஸ் கமிங் ஆஸ் அ மெயின் அஜெண்டா ஆர் இவங்க மேலே இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆப்கானிஸ்தான் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? ஸோ ஆப்கானிஸ்தான் பேஸ் பண்ணி நிறைய ட்ரெட்ஸ் இருக்குது இந்தியாவுக்கு. ஸோ என்ன மாதிரி ட்ரெட்ஸ் சார் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் பேஸ் பண்ணி ட்ரெட்ஸ் வெறும் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. என்னென்ன ட்ரெட்ஸ் இருக்குது ஆப்கானிஸ்தான்லேருந்து? சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் டெரரிசம், சரிங்களா? அதே மாதிரி ரேடிகலைசேஷன், தேர்டு வந்து நர்காட்டிக்ஸ், ஃபோர்த் வந்து ரெஃப்யூஜி கிரைஸ். இந்த மாதிரி 4 ட்ரெட்ஸ் இருக்கு ஆப்கானிஸ்தான் கிட்ட இருந்து. அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் காஸ் ஆஃப் கன்சர்ன். ஸோ ஆப்கானிஸ்தானில் ஸ்டெபிலிட்டி வேணும்னா எதுக்காக வேணும்? பிகாஸ் வி ஹேவ் தி த்ரெட் ஆஃப் டெரரிசம், ரேடிகலைசேஷன், நர்காட்டிக்ஸ் அண்ட் ரெஃப்யூஜிஸ். புரியுதுங்களா? ஸோ இதுக்காக தான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் தன்னுடைய சென்ட்ரல் ஏஷியன் கவுண்டர் பார்ட்ஸ் ஆர் டிப்ளமேட்ஸ் கூட ரீஜனல் செக்யூரிட்டி டைலாக்ஸ் நடத்திருக்காரு. சரிங்களா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அண்ட் இப்போ திருப்பியும் இந்த இந்தியா சென்ட்ரல் ஏஷியா டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ
இந்த தேர்ட் டயலாக் நடந்திருக்கு. அண்ட் இங்கேயும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை பேஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இமீடியட்டாக ஹியூமனிடேரியன் எய்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. சரிங்களா? பட் ஹவெவர் there is one point which one needs to understand. அதாவது என்னன்னா இந்த ஆர்டிகல் என்ன பேசுறாங்கன்னா ஆப்கானிஸ்தானை பேஸ் பண்ணி நிறைய ட்ரெட்ஸ் இருக்கு. ஆஃப்டர் தி withdrawal of troops by the USA, ஆப்கானிஸ்தான் பேஸ் பண்ணி நிறைய ட்ரெட்ஸ் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஆல் தி நேஷன்ஸ் ஹாவ் அ ப்ராட் கன்சென்சஸ். அதாவது ஆப்கானிஸ்தானில் ஸ்டெபிலிட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எல்லாருடைய அப்ரோச் வந்து வேற வேற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தே ஆர் என்கேஜிங் இன் டாக்ஸ் வித் தாலிபான். சரிங்களா? ஸோ இப்போ உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து நிறைய மிஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை வந்து திருப்பி ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியா இன்னும் தாலிபான் கூட நம்ம பேசவே மாட்டேன்றோம். ஸோ அப்ரோச்சஸ்லயும் வேறுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு பேச வராங்க ஆர்டிகல்ல. அண்ட் இது வரையும் இல்லாமல் when it comes to like ஆப்கானிஸ்தான், இந்தியா வந்து நிறைய நேஷன்ஸ் கன்சிடரே பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இப்போ ரஷ்யா இருக்குன்னா ரஷ்யா ஆப்கானிஸ்தானை பேஸ் பண்ணி ஒரு டைலாக் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுல இந்தியா வந்து கூப்பிடவே இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இது ஒரு விஷயம். சரி, நான் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா ஆஸ்பெக்ட் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், நம்ம வந்து சொல்லிக்கலாம் தட் இஸ் லைக் ஹிஸ்டாரிக்லி வி ஆர் ஹேவிங் லிங்கேஜஸ், கல்ச்சரலி வி ஆர் ஹேவிங் லிங்கேஜஸ், ட்ரெடிஷ்னலி வி ஆர் ஹேவிங் லிங்கேஜஸ் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறோம். பட் ஆனால் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி 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 புவர். ஸோ இட் இஸ் less than $2 billion அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ட்ரேடு, விச் இஸ் லைக் வெரி லெஸ். சரிங்களா? ஸோ ஏன் ட்ரேடு லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான் சாங்ஷன்ஸ். ஸோ சேலஞ்சஸ் டு இந்தியா சென்ட்ரல் ஏஷியா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதணும். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு வந்து USA சாங்ஷன்ஸ், அதாவது ஈரான் மேலே சாங்ஷன்ஸ் போட்டாங்க. சார்பார் போட்டு நம்ம டெவலப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் காரிடார் பேஸ் பண்ணி இஷ்யூ. இப்போது அதே மாதிரி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இல்லாமல் நம்ம சென்ட்ரல் ஏஷியாவை ரீச் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் ஒன் மோர் சேலஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா சென்ட்ரல் ஏஷியா ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரஷ்யா. அதாவது என்னன்னா பிகாஸ் ஆஃப் அவர் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, ரஷ்யா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன்ஸில் வந்து ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. அகைன் இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் USSR ஏர்லியர். டிஸ்இன்டிகிரேஷனுக்கு அப்புறம் தான் அவங்க செப்பரேட் நேஷனாக இருந்திருக்காங்க. அண்ட் இன்னமும் ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் சைனீஸ் அக்ரெஷன். ஸோ சைனீஸ் அக்ரெஷன்னா சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி பர்டிகுலர் ரீஜன். ஸோ சைனா வந்து ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. தே ஹவ் மேட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பர்டிகுலர் ரீஜன். $100 billion ட்ரேட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுடைய ட்ரேட் எவ்வளோ? $2 billion. சைனா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? $100 billion. யோசிச்சு பாருங்க டிஃப்ரென்ஸ். ஸோ சேலஞ்சஸில் ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ், சைனீஸ் ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ். அண்ட் அதே மாதிரி USA கூட இருக்காங்களா, தே ஆர் ஆல்சோ ட்ரைங் டு லைக் எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் வித் சென்ட்ரல் ஏஷியா இன் தட் பர்டிகுலர் ரீஜன். தட் இஸ் ஆப்கானிஸ்தானுக்கு அப்புறம் தே வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் வித் சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எஸ் வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு USA இஸ் கமிங் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சென்ட்ரல் ஏஷியாவில் ஹோல்டு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஆப்கானிஸ்தானில் ட்ரூப்ஸும் டிப்ளாய் பண்ணாங்க. அதாவது இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கிரேட் கேம் ரைவல்ரின்றாங்க. ஸோ கிரேட் கேம் ரைவல்ரினா பிக் பிளேயர்ஸ் ஆர் லைக் ஃபைட்டிங் ஃபார் தேர் டாமினன்ஸ் இன் த ரீஜன்ஸ். அண்ட் அதுக்கு நடுவில் நம்ம போய் மாட்டிக்கணும். ஆர் இதுதான் ரியாலிட்டி. அண்ட் இப்போ கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம பார்க்குறோன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் 2 பேர் வந்துடுறாங்க. ஈரான் மூலியமாக போனோம்னா USA சாங்ஷன்ஸ். ஸோ accessibility டு சென்ட்ரல் ஏஷியா வந்து ஃப்ளைட்டில் தான் போனோம் போல். பட் அகெயின் கிரேட் கேம் rivalry is there. So these are the challenges. So what should be the way forward? What should be the way forward? Now we have to give importance. We need to bring in free trade agreements. So connect Central Asia policy இருக்கு இல்லையா, இந்த பாலிசியை வந்து இன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நம்ம எப்பவுமே சாஃப்ட் பவருக்காக தான் ஃபேமஸ், இதை என்ஹான்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் வே ஃபார்வர்ட். ஃபைன். எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் வாட் ரைசிங் இன்இக்வாலிட்டி மீன்ஸ். அண்ட் இந்த ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி I just want to give you a few backgrounds. அதாவது என்னென்னா what do you mean by redistribution of wealth? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், redistribution of wealth தான் என்னென்னா ரிச் கிட்லேருந்து வாங்கி போர்கிட்ட கொடுக்குறது. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூ டேக்ஸ் ஹை ஃபார் தி ரிச் பீப்புள், ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன் வைங்க, கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வரும், கவர்மெண்ட் அதை யூஸ் பண்ணி ஸ்கீம்ஸுக்கு செலவிடலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? புவருக்கு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். ரிச் கிட்லேருந்து புவருக்கு போகிறது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போது வெதர் திஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இஸ் லைக் குட் ஆர் பேட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இட் இஸ் குட் டு அன் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும், கிரைம்ஸ் அதிகமாகும், சொசைட்டியில் அன்ரெஸ்ட் அதிகமாகும். சொசைட்டியில் அன்ரெஸ்ட் அதிகமாச்சுன்னா இப்போ ஆப்கானிஸ்தான் மாதிரி ஆகிடும். அப்புறம் நீங்கள் நினச்சாலும் உங்களால் ரிச்சாக இருக்க முடியாது. ஸோ இன் ஆர்டர் டு ஹேவ் எ ஸ்டேபிள் சொசைட்டி இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் அ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். அகெயின் இது எல்லாமே வந்து ஒரு ஹைப்போதசிஸ் தான்.
அதாவது ஒரு தியரி ஃபார்மேட் தான், லாஜிக்கலி எவிடன்ஸ் பேஸ்டு நம்ம ப்ரூவ்லாம் பண்ண முடியாது. பட் எஸ், தேர் ஷுட் பி a லிமிட் டு இட். இப்போ கேபிட்டலிஸ்டிக் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னுவாங்க. இப்போ சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் நேஷன்ஸ்லாம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஐடியாலஜி ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். சரிங்களா? ஸோ இப்போ இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில், அதாவது இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்இக்வாலிட்டி சொசைட்டியில் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் வந்து ஒழுங்காக நடக்கிறது இல்லை. அண்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த் தான் நடந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிக்கல். சரிங்களா? ஸோ இது எதுலேருந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஆத்தர் பேசுறாரு. இதில் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, டாப் 10% ஆஃப் தி பாப்புலேஷன், குளோபல் பாப்புலேஷன், அவங்க கிட்ட 50% ஆஃப் தி டோட்டல் இன்கம் இருக்கு. மீதி 50% கிட்ட 85% இன்கம் தான் இருக்கு. அப்போ மீதி மிடில் இருக்கிறவங்க 40%, அவங்க கிட்ட 40% ஆஃப் இன்கம் இருக்கு. ஸோ வாட் டஸ் இட் மீன் இஸ் லைக் மிடில் இன்கம் குரூப் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. பட் அகைன் 52% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து 8.5% ஆஃப் தி இன்கம் தான் அவங்க கிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இன்இக்வாலிட்டி இஸ் தேர். அதே மாதிரி வெல்த்னா அது ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், ஷேர்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வெல்த், இஃப் யூ சி 10% ஆஃப் தி பாப்புலேஷன் ஓன்ஸ் 76% ஆஃப் தி டோட்டல் வெல்த். அதே மாதிரி இந்த 52% ஆஃப் தி டோட்டல் இன்கம் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட 2% வெல்த் தான் இருக்கான். ஸோ வெல்த் டாப் 10% கிட்ட தான் அதிகமாக இருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டி இஸ் தேர் அப்படின்றாங்க. ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிக்கலில் கர்னட்ஸ் கர்வை பற்றி பேசுகிறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஆல் அபவுட்? அதாவது திஸ் கர்வ் இஸ் ஆல் அபவுட்ன்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு தியரி, ஒரு ஹைபாத்தசிஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்கம் ரைஸ் ஆகும். இன்கம் ரைஸ் ஆகுதா ஒரு நேஷனில், தென் இன்இக்வாலிட்டி வில் இன்க்ரீஸ். பட் தே வில் கம் அ பாயிண்ட் வேர் த இன்இக்வாலிட்டி வில் டிக்ரீஸ் ஆஸ் த இன்கம் இன்க்ரீசஸ். ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டெவலப்டு சொசைட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வைங்களேன், வேற பர்சனல் இன்கம் இஸ் லைக் வெரி மச் ஹை, அங்கே வந்து இன்இக்வாலிட்டி ரொம்ப பூராக இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது கம்மியாக இருக்கும்ன்றாங்க இன்இக்வாலிட்டி. ஸோ இதுதான் இந்த குஸ்னெட் கர்வ். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கர்வை எடுத்து நீங்கள் அப்ளிகபிளாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் த சிச்சுவேஷன் இஸ் நாட் அக்கார்டிங் டு திஸ் தியரி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ யூரோப் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே டாப் 10% வந்து 36% ஆஃப் தி இன்கம் ஷேர் வச்சிருக்காங்க. பட் வெஸ்ட் ஏஷியா வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10% வந்து 60% ஆஃப் தி வெல்த் வச்சிருக்காங்க. ஸோ வெஸ்ட் ஏஷியா, நார்த் ஆஃப்ரிக்கா இங்கெல்லாம் வந்து 60% ஆஃப் தி வெல்த் வச்சிருக்காங்க. ஸோ வாட் டஸ் இட் மீன்? நார்த் ஆஃப்ரிக்காவில் இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ யூஎஸ்ஏ, ஸ்வீடன்லாம் எடுத்துக்கோங்க. யூஎஸ்ஏ ஆல்ரெடி ஒரு டெவலப்ட் நேஷன், ஹை இன்கம் கண்ட்ரி. அங்கே இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குது when compared to ஸ்வீடன். ஸ்வீடனில் மாடரேட் லெவல் ஆஃப் இன்இக்வாலிட்டி தான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பிரேசில், இந்தியா, சைனா எடுத்துக்கோங்க. இங்க இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்கு when compared to மலேசியா அண்ட் உருகுவே. சரிங்களா? ஸோ ஆத்தர் இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டி வந்து அதிகமாகுதுன்னா இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி இன்கம் லெவல் அலோன். அதாவது ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர்ன்னு சொல்றதுனால வெறியும் இன்இக்வாலிட்டிஸ் அதிகமாகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. தென் வை இன்இக்வாலிட்டி இஸ் ரைசிங் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆத்தர் இஸ் ட்ரைங் டு டெல் தட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் பாலிசிஸ். சரிங்களா? பட் இப்போ ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய நேஷன்ஸில் பீப்புள் நல்ல ரிச்சாக இருக்காங்க, கவர்மெண்ட் புவராக இருக்கு. ஸோ பீப்புள் யார் ரிச்சாக இருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் வெல்த் கான்சென்ட்ரேஷன், அவங்களுடைய லாபிங், அவங்களுடைய பவர், ஸோ ப்ரைவேட் இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் மெஷர்ஸ் கம்மியாக இருக்கு. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் வாட் வி கேன் ஆல்சோ சி இஸ் லைக், எங்கெங்கெல்லாம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் மெஷர்ஸ் கம்மியாக இருக்கோ அங்கே உமன்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் ஆர் உமன் ஷேர்ஸ் இன் இன்கம் கூட ரொம்ப புவராக இருக்கு. ஸோ அதனால இன்இக்வாலிட்டி இஸ் தேர். ஸோ அப்போ என்ன இருக்கணும்? ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இதை பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்இக்வாலிட்டி இஸ் தேர் அண்ட் இந்த குஸ்னெட்ஸ் கர்வ் வந்து இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஆல். ப்ராப்பர் எஃபிஷியன்ட் பாலிசிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் will decrease inequality. அவ்வளவுதான். These are the things which we can infer from this article. Fine. Anyway, moving forward to the next article. That is thinking before linking. சரிங்களா? So friends, இந்த ஆர்டிகல் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் லா அமெண்ட்மெண்ட் பில் 2021. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி வந்திருக்கிறது தான் இந்த ஆர்டிகல். ஸோ வாட் ஆர் தி ப்ரொவிஷன்ஸ், அதாவது என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அண்ட் இதோடைய கன்சர்ன்ஸ், இது தெரிஞ்சுக்கினீங்கனாலே போதும். ஏன்னா 2 நாள் கண்டினியூஸாக இதை பேஸ் பண்ணி எடிட்டோரியல்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதை நம்ம ஹோல் இஷ்யூவாக கவர் பண்ணிடலாம். ஸோ எனிவே, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் லா அமெண்ட்மெண்ட் பில் 2021 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ எதை அமெண்ட் பண்ணுது இந்த பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
It amends Representations of the People's Act 1950 and Representations of People's Act 1951. சரிங்களா? ஸோ 1950 ஆக்ட் இருக்கு, ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950 ஆக்ட்ஸ் இருக்குன்னா இட் இஸ் ஃபார் தி அலோகேஷன்ஸ் ஆஃப் சீட்ஸ், டிலிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடுவன்சிஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் voters, இதெல்லாம் பேசுவாங்க. சரிங்களா? 1951 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இருக்குன்னா இட் இஸ் ஃபார் கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ், அஃபென்சஸ், டிஸ்பியூட் ரிலேட்டட் டு எலெக்ஷன்ஸ், இதை பேஸ் பண்ணி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஆக்டோடைய பேசிக் ப்ரொவிஷன்ஸ் சொல்றேன். சரி, ஓகே. இப்போ என்ன அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் லிங்கிங் எலக்டோரல் ரோல் டேட்டா வித் ஆதார். சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1950 ஆக்ட்ல எப்படி இருந்ததுன்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு ஓட்டர் ஐடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் கிட்ட போவார். சரிங்களா? ஸோ அந்த எலக்டரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வெரிஃபிகேஷன் பண்ணுவார் அண்ட் இஃப் ஹி சாட்டிஸ்ஃபைட் ஹிஸ் நேம் வில் பி ஆடட் இன் தி எலக்டோரல் ரோல். சரிங்களா? ஸோ இப்போ என்ன அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்ல என்ன சொல்றாங்கன்னா, இதோட நீங்க டேட்டா, அதாவது நீங்க போறீங்க இல்லையா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் கிட்ட, அப்போ நீங்க ஆதார் நம்பர் ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆதார் நம்பர் காமிங்க அப்படின்ட்டு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். அதாவது என்னன்னா, இப்போ நான் ஓட்டர் ஐடி என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, இப்போ நான் ஆதார் நம்பர் எடுத்துட்டு போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, பேர் ஆல்ரெடி இருந்தாலும் சரி, அவர் ஆத்தென்டிகேஷனுக்காக ஆதார் நம்பர் கேட்டாங்கன்னா நம்ம காமிக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் இஸ் நாட் மேண்டேட்ரி. இப்போ ஒரு பர்சனு ஆதார் கார்டு எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் யூ வில் நாட் பி டினைட் தட் இஸ் நேம் வில் பி நாட் இன்க்ளூடட் அப்படின்ற மாதிரி. சரியா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஆதார் நம்பர் மேண்டேட்ரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ மேண்டேட்ரி இல்லைன்னா எதுக்காக இந்த ப்ரொவிஷனை எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசமே. பட் ஓகே, இட் இஸ் லைக் நாட் மேண்டேட்ரி பட் வாலண்டரி இன் நேச்சர். சரிங்களா? ஸோ இதுதான் லிங்கிங் எலக்டோரல் ரோல் டேட்டா வித் ஆதார் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். செகண்ட், இட் இஸ் லைக் டேட்டை பேஸ் பண்ணி, அதாவது 1950 ஆக்ட்ல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஓட்டர் ஐடி வாங்கணும். சரிங்களா? ஸோ அப்போ ஓட்டர் ஐடி உங்களுக்கு எப்போ வரும்? நீங்க 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். இதுக்கு கட் ஆஃப் டேட் என்ன? January 1 இருந்தது. சரி, அப்போ ஒருத்தருடைய பர்த்டே 31st இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். then he has to wait for 1 full year. ஏன்னா January 1 தான் கட் ஆஃப் டேட்டு. இந்த டேட்ல தான் ஃபுல் எலக்டோரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ அந்த கட் ஆஃப் டேட் இருக்கு இல்லையா, January 1 அப்படின்னு சொல்றது, இதை 4ஆக மாத்திட்டாங்க. தட் இஸ் லைக் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி. January 1, April 1, July 1 and October 1 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி ரீக்வெஸ்டனிங் ஆஃப் premises ஃபார் எலெக்ஷன் பர்பசஸ். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில premises-லாம் இருக்கு. அதை 1951 ஆக்ட்ல என்ன சொல்லி அது போலிங் ஸ்டேஷனாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அங்க பேலட் பாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க ஸ்டோரேஜ் அண்ட் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, இங்க அதர் பர்பசஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபார் கவுண்டிங், சரிங்களா, ஓட்டிங் மிஷின்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காக, போலிங் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் கூட இங்க வச்சிருக்கலாம். அதே மாதிரி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அகாமடேஷனுக்காக, போலிங் பர்சனல்ஸோட அகாமடேஷனுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு அமெண்ட்மெண்ட். அதே மாதிரி ஜெண்டர் நியூட்ரல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ ஜெண்டர் நியூட்ரல் ப்ரொவிஷன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃபீஸர் இருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் டியூட்டியில் இருக்காரு, அண்ட் அவங்க வைஃப் இருக்காங்க. இப்போ 2 பேருமே ஒரே கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கிறவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் த வைஃப் ஆஃப் ஆர்மி ஆஃபீஸர், if she is like residing in the same constituency, then she can vote on behalf of the husband. சரிங்களா? ஸோ அது அவங்க இன் பர்சனாக கூட ஓட் பண்ணலாம், போஸ்டல் பேலட் மூலியமாக கூட ஓட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்மியில் வெறும் மென்ஸ் தான் வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய வைஃப் தான் வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது பயாஸ்டாக இருக்குல்ல. இப்போ வைஃப் என்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, இந்த வைஃபை எடுத்துட்டு இதுக்கு பதிலாக ஸ்பவுஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. ஸோ ஜெண்டர் நியூட்ரலாக ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4 அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தட் இஸ் இன் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் 1950 அண்ட் 1951. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ் பேப்பர் 2ல டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே யூ கைண்ட்லி ரைட் திஸ், தட் இஸ் there is no data protection. பிரைவசி கன்சர்ன்ஸ் என்ன ஆகுறது? ஸோ ஆதாரை பேஸ் பண்ணியே இப்போ பிரைவசி கன்சர்ன்ஸ் ரைஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ ஜஸ்டிஸ் KS புட்டஸ்வாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கு, பிரைவசி happens to be a fundamental right அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஆதார் டேட்டாஸ்லாம் இருக்குன்னா, இதை எலக்டோரல் ரோல்காக நம்ம யூஸ் பண்றோம்னா, தென் டேட்டா இங்க ப்ரொடெக்ட் பண்ணப்படுமா
இல்லையா, இதை பேஸ் பண்ணிலாம் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது, பிரைவசி கன்சர்ன்ஸ் ஆர் தேர். சரிங்களா? சரி, ஓகே. செகண்ட் டிராபேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து வாலண்டரின்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா? ஆனா நீங்க கிரைட்டீரியா சொல்லலையே. ஸோ என்ன சொல்லியிருக்கீங்க, ஆதார் எடுத்துட்டு வந்து காமிக்கலாம், இன்கேஸ் ஆதார் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எலக்டோரல் ரோல்ல வந்து அவங்களை இன்க்ளூட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, ரைட். அப்போ அதுக்கு என்ன கிரைட்டீரியா இஸ் நாட் தேர். அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிட்டு ஃபியூச்சர்ல யாருக்குமே தெரியாம மேண்டேட்டரி பண்ணிடலாம். இப்போ வாலண்டரியா இருக்கிறது ஃபியூச்சர்ல மேண்டேட்டரி ஆயிடும். ஸோ அப்படிதான் இப்போ ஆதார் கார்டும் பேன் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து மேண்டேட்டரி ஆகிட்டாங்க. ஆதார் அண்ட் பேன் இது ரெண்டுமே மேண்டேட்டரி ஆகிட்டாங்க. யாருக்காவது தெரிஞ்சுதா? ஸோ ஃபியூச்சர்ல இது மேண்டேட்டரி ஆகிடலாம். சரி, அப்படியும் இல்லையா, வாலண்டரின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா, மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவ்வளோ டஃபா இருக்கலாம். வேற லைக் நீங்களே வந்து உங்களுக்கே வெறுப்படிச்சிடும், என்னடா இந்த ப்ரொசீஜர்லாம் காமிச்சு பண்றது, ஓட்டர் ஐடி வாங்குறதுக்குள்ள ஆதாரே காமிச்சு வாங்கிடலாம் போடாப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வெறுப்பு வர மாதிரி செஞ்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு வாலண்டரி ப்ரொவிஷன் சொல்றதே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேஜரான ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? தேர்ட் கன்சர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் ப்ரொஃபைலிங் பண்ணலாம். ஸோ பொலிட்டிக்கல் ப்ரொஃபைலிங்னா என்னன்னா, இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ எல்பிஜி கேஸ் சப்சிடி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவீங்களா, ஆதார் டேட்டா உங்ககிட்ட இருக்கு, மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறாங்க, எலெக்ஷன் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு. கரெக்டா இந்த டேட்டாவை வச்சு என்ன பண்ணலாம்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம கவர்மெண்ட் தான் சப்சிடி கொடுக்குறாங்க, நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி மெசேஜஸ் அனுப்பலாம். சரிங்களா? ஒரு கேஸ் சொல்றேன். UIDAI இருக்கு இல்லையா, ஆதாரை மேனேஜ் பண்ற பாடி, உதாய் அப்படின்லாம் நம்ம இவங்களை பேஸ் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் டேட்டாவை லீக் பண்ணியிருக்காங்க. சரியா? அது எப்படி தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மெசேஜஸ் வந்தது வாட்ஸ்அப்ல, எங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியில சேர்ந்துக்கோங்க அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ பொலிட்டிக்கல் ப்ரொஃபைலிங் மே ஹேப்பன், பொலிட்டிக்கல் பார்ட்டி மே யூஸ் தி டேட்டா ஃபார் தேர் அட்வான்டேஜ். சரிங்களா? அதே மாதிரி ஆக்சுவலி 2 நாள் ஆர்டிகல் வந்தது கைஸ் இதை பேஸ் பண்ணி. இன்னொரு ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆத்தர், அதாவது ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாலாம் என்ன பண்ணாங்கன்னா, ஆதாரோட ஓட்டர் ஐடி லிங்க் ஆகல அப்படின்னு சொல்றதுக்காக ஓட்டர் ஐடி லிஸ்ட்லேருந்தே அவங்க பேர் எடுத்துட்டாங்களா, எலக்டோரல் ரோல் லிஸ்ட்லேருந்தே ஓட்டர் ஐடி நேம்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. சரியா? டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் கூட பண்ணலையா. ஸோ அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறாங்களாம். சரிங்களா? ஸோ இது ஒரு கன்சர்ன். அதே மாதிரி இன்னொரு கன்சர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜரல் கன்சர்ன். ஸோ ப்ரொசீஜரியல் கன்சர்ன்ஸ்னா நீங்கள் ஆதார் ப்ரொசீஜர்னு நினச்சிக்க போறீங்க, அப்படி கிடையாது. இந்த பில்லு பாஸ் பண்ண விதம், மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கல, ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணல, அப்போசிஷன் பார்ட்டிஸ் கிட்ட கேட்கல, இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, ஒரே நாளில் பாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ கமிட்டிஸ் இப்போ இருக்கிற பாஸ் பண்ணுற பில்லை எது எடுத்தாலும் நீங்கள் இந்த ப்ரொசீஜரல் கன்சர்ன்ஸ்னு சொல்லிட்டு போட்டு எழுதிருக்கோங்க. I am giving you 1 point for free. Take it up. So this is the reality. It is not at all referred to any committees and இதோடைய drawbacks என்ன எதுவுமே தெரியல. சரிங்களா? சரி, ஓகே. இன்னொரு கன்சர்ன் என்னன்னா, ஆதாரை லிங்க் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க, ரைட்டு, ஓட்டர் ஐடி கூட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆதார் இஸ் ஒன்லி ஃபார் ரெசிடென்ஸ், இட் இஸ் நாட் அன் ஆஸ்பெக்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப். சரிங்களா? இது வரையும் இல்லாம ஆதாரே வந்து இட் இஸ் நாட் ஃபுல் ப்ரூஃப். ஸோ ஆதார்லேயே நிறைய டிராபேக்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், எவ்வளோ பர்சனாலிட்டிஸ் அவங்களுடைய போட்டோஸ்லாம் சூப்பரா இருக்கு ஆதார் கார்டில், அந்த போட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகுது வெப்ல. ஒரு ஸ்டார் இருக்காரு, அவருடைய வயசு 65, ஆதார்ல 25ன்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, இதாவது பரவாயில்ல விடுங்க. என் வீட்லயே நடந்த விஷயம். என் பேரண்ட்ஸ் அவங்க ஆதார் கார்டு கேட்டாங்க, நான் போட்டோவை பார்த்து என் ஆதார் கார்டு எடுத்து கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு போட்டோஸ் எல்லாமே. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் லைக் நாட் ஃபுல் ப்ரூஃப். சரி, ஓகே. இது வரையும் இல்லாமல் இது ஒரு ரெசிடென்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். இப்போ ஆதாரோட லிங்க் பண்ணோன்னா இதில் போகஸ் ஓட்டர் ஐடிஸ்லாம் நிறைய ஜென்ரேட் ஆகலாம்ல. ஸோ இது ஒரு கன்சர்ன் தானே. புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் தி கன்சர்ன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் அமெண்ட்மெண்ட். பட் எஸ், வே ஃபார்வர்ட் என்னவாக எழுதணும், வே ஃபார்வர்ட் என்ன கமிட்டி எழுதணும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் கேன் இன்டர்ஃபீன் இன்டு இட். சுப்ரீம் கோர்ட் டெஃபினட்டாக வந்து இது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம். பட் எஸ், we need to wait and watch. சரிங்களா? எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல். தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சாக்ரிலேஜ். சரிங்களா? ஸோ வாட் இஸ் சாக்ரிலேஜ் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, சேக்ரெடாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணி வயலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. தென் இதை வந்து சாக்ரிலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, தட் இஸ் பிளாஸ்பெமி. ஸோ பிளாஸ்பெமினா வந்து கடவுளை பற்றி இல்லை சாக்ரெடாக இருக்கிறது பற்றி அசிங்கமாக பேசுறது, ஒரு தப்பாக பேசுறது. சாக்ரிலேஜ்னா வந்து இதை பேஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிக்சர் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதை வந்து ஒரு காமெடி பிக்சராக ஆக்குறது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பட் எனிவே, ரெண்டுமே மோர் ஓவர் சேம் தான், சாக்ரிலேஜ், பிளாஸ்பெமி. சரி, ஓகே. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல ஒரு லின்ச்சிங் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ a person was trying to enter into Golden Temple, it seems.
அண்ட் அங்கே இருந்த மாப் வந்து அந்த பர்சனை வந்து கொண்டுட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கிற ஆர்டிகல் ஃபவுல் கிரை. இப்போ யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு நோ ஐபிசி செக்ஷன் 295A. ஸோ வாட் இஸ் த செக்ஷன் 295A ஆஃப் இந்தியன் பீனல் கோட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, திஸ் கிவ்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் தோஸ் who wantedly or deliberately ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸ் ஆர் இன்டென்ஷன்ஸை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து வேர்ட்ஸாக இருக்கட்டும், பை ரைட்டிங்காக இருக்கட்டும், சைனாக இருக்கட்டும், இஃப் தே ஆர் ட்ரைங் டு இன்சல்ட் ரிலீஜியஸ் பிலீஃப், தென் அவங்க மேலே பனிஷ்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்காக இந்த செக்ஷன் 295A ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் சாக்ரிலேஜை கர்ப் பண்ணுறதுக்காக இந்தியன் லா. ஸோ செக்ஷன் 295, 295A இதுதான் இருக்குது. ரெண்டுத்துலேயும் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது. சரி, ஓகே. இதை பேஸ் பண்ணி பஞ்சாப் அசம்பிளியில், அதாவது ஸ்டேட் அசம்பிளி எடுத்துகிட்டு வந்த பில் இது. ஸோ அவங்க என்ன பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அசம்பிளியில் இன் கேஸ் ஆஃப் எனி சாக்ரிலேஜ் ஆர் பிளாஸ்பெமி ஹேப்பன்ஸ் அகெயின்ஸ்ட் குரு கிரந்த் சாஹிப். சரியா? ஸோ இது வந்து அவங்களுடைய ரிலீஜியஸ் ஹெட் ஆர் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். குரு கிரந்த் சாஹிப் சிக்கு குரு இவர். ஸோ இவருக்கு அகெயின்ஸ்டாக இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் தென் அவங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணாங்க பஞ்சாப் கவர்மெண்ட். ஸோ இது செக்ஷன் 295 இருக்கே, பஞ்சாப் கவர்மெண்ட் ஏன் இதை பாஸ் பண்ணுறாங்க, இதை பேஸ் பண்ணி பில்லு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, பஞ்சாப் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த செக்ஷன் 295A வந்து 3 years இம்ப்ரிசன்மெண்ட், 5 years அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வாட் வி வாண்ட் இஸ் லைக் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? பட் ஹவெவர் திஸ் பில் வாஸ் லைக் ரிஜெக்டட். ஸோ சென்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து செக்யூலரிசம்க்கு அகைன்ஸ்டாக இருக்கு, யூ ஹேவ் டு ட்ரீட் எவ்ரி ரிலிஜன் ஈக்குவலி அப்படின்ற மாதிரி சென்டர் வந்து வேணான்ட்டாங்க. பட் எனிவே தேர் ஆர் ஃபியூ கன்சர்ன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாஸ்பெமி அண்ட் திஸ் சாக்ரிலேஜஸ். என்னென்ன கன்சர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ சாக்ரிலேஜஸ் வந்து லின்ச்சிங் என்ற ஒரு மெத்தடாலஜிக்கு மாற்றிட்டாங்க. இப்போ சாக்ரிலேஜஸ் இருக்குது, இதுக்காக செக்ஷன் 295A இருக்குது. இப்படி இருந்து கூட லின்ச்சிங் ஏன் நடக்கணும்? அப்போ போலீஸ் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க? சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன ஆகுறது? சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்தியாவில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ லைக் கோடிஃபைட் லா விச் இஸ் பிரசன்ட் அகெயின்ஸ்ட் லின்ச்சிங். சரிங்களா? இந்த லின்ச்சிங் அட்டாக்ஸ் கூட யார் எடுத்துகிட்டு வராங்க? யாரெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிஸ் ஆக இருக்காங்களோ, அதே மாதிரி விஜிண்டலிசம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ தெர் இஸ் நோ கோடிஃபைட் லா. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் ஒன் மோர் கன்சர்ன் இஸ் லைக் இந்த செக்ஷன் 295 அகெயின்ஸ்ட் பிளாஸ்பெமி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொலோனியல் ரூலில் வந்தது. சரியா? ஸோ இப்போ யூகேலேயே வந்து பிளாஸ்பெமி அகெயின்ஸ்டான இருக்கிற செக்ஷன்ஸு, அதாவது இதை பேஸ் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுக்குற செக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. இந்தியாவில் நம்ம வச்சிருக்கிறோம் செக்ஷன் 295A. சரியா? பட் த மேஜர் கன்சர்ன் இஸ் லைக் வைலன்ஸ் இஸ் ஹேப்பனிங் in the name of sacrilege, where people are taking the laws in their own hands. சரிங்களா? அண்ட் இஃப் யூ லுக் அரவுண்ட் தி வேர்ல்ட், பிளாஸ்பெமி, சாக்ரிலேஜஸ் ஆக்ட்ஸ்லாம் நீங்கள் வேர்ல்டில் எடுத்து பார்க்குறீங்கன்னு சொல்லுவீங்களா, தென் மெஜாரிட்டி ஆஃப் தி நேஷன்ஸ் டு நாட் ஹேவ் பிளாஸ்பெமி லாஸ் அண்ட் ஆல். பட் ஆனால் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நேஷன்ஸாக இருக்கோ அங்கெல்லாம் பிளாஸ்பெமி வந்து பனிஷபிளாக இருக்குது. தட் இஸ் பை டெத். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சவுதி அரேபியா இங்கெல்லாம் வந்து பிளாஸ்பெமியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, டெத் சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ நான் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸில் ஒரு நான் முஸ்லிம்ஸ் கண்ட்ரீஸ்லாம் வந்து பிளாஸ்பெமி லாஸே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இருக்கு. பட் ஆனால் பெனல்ட்டி வந்து 3 years அந்த மாதிரி தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் இஷ்யூஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட். இப்போ இந்தியா மாதிரி ஒரு டைவர்சிஃபைடான ஒரு நாட்டில் அன்இன்டென்ஷனலாக கூட ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா தென் அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது? சரி, வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஷுட் டேக் இன்ட்ரெஸ்ட். இதை பேஸ் பண்ணி பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி போலீஸ் இருக்காங்களா, போலீஸ் ஷுட் நாட் அலவ் சாக்ரிலேஜஸ் ரிசல்ட்டிங் இன் லின்ச்சிங். ஸோ ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கிளாரிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மாப் லின்ச்சிங் டைமில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் வைக்கணும். அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் ஐடென்டிஃபை டிஸ்ட்ரிக்ட்ஸ், வில்லேஜஸ், சப் டிவிஷன்ஸ் வேர் தி சார்ட் ஆஃப் லின்ச்சிங் is happening. and இப்போ லின்ச்சிங் இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அந்த டெசிக்னேட்டட் சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, who should be like SP rank அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட குயிக்காக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் பஞ்சாப்ல ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லை. ஸோ தீஸ் and all are the things which you need to know. அவ்வளோதான். ஃபைன். Anyway, moving forward to the next article, that is how the code on wage legalizes bonded labor. So friends, இந்த ஆர்டிகல் வந்து bonded labor பற்றி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது எனக்கு ஒரு சிம்பிளான ஆன்சர் கொடுங்க. bonded laborனா என்ன? சரி, bonded laborனா சிம்பிளுங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, உங்ககிட்ட ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. சரிங்களா? அவர் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காசு வாங்கிட்டாரு. இப்போ காசு வாங்குறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த காசுக்கு வட்டி போட்டு, சரிங்களா, அண்ட் உன் சம்பளத்தில் நான் பிடிப்பேன்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் பிடிச்சிட்டு இது வரையும் இல்லாமல் வட்டி வேற போட்டு அப்படியே ஈல் தடிச்சு
அவனை உங்கள் கண்ட்ரோல்லே வச்சிருக்கிறது தான் பாண்டட் லேபர். சரியா? ஸோ பாண்டட் லேபருடைய ஒரு சிம்பிள் டெஃபினிஷனே என்னன்னா, நீங்கள் வாங்குற பணம் வந்து திருப்பி கொடுக்கவே முடியாது. அதாவது லேபர் வாங்கின பணம் யூ கேனாட் ஏபிள் டு ரீபே இட் பேக். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இதுதான் பாண்டட் லேபர். சரிங்களா? ஸோ இந்த பாண்டட் லேபரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வி ஹேட் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் மினிமம் வேஜஸ் ஆக்ட். ஸோ ரூல் நம்பர் 21 ஆஃப் தி மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1950 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், ஒரு லேபர் இருக்காருன்னா ஈ கேனாட் கெட் 2 months மோர் தென் அட்வான்ஸ். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சேலரி வந்து 10,000னா நான் 20,000 ரூபாய்க்கு மேலே ஓனர்கிட்டலேருந்து வாங்க முடியாது. சரி, ஓகே, 20,000 ரூபாய் நான் வாங்கியிருக்கேன்னு வைங்களேன். ஓனர் மேக்ஸிமம் எவ்வளோ கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 1/4, அதாவது 25% கட் பண்ணலாம். அதாவது இப்போது 10,000 ரூபாயில் வந்து 2,500 ரூபாய் அவர் கட் பண்ண முடியும். ஸோ இதுதான் மினிமம் வேஜஸ் ஆக்டில் இருந்த ப்ரொவிஷன்ஸ். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஹஸ் பாட் இன் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் கோட் ஆஃப் வேஜஸ். இந்த கோட் ஆன் வேஜஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸ்டு. ப்ளீஸ் ஹேவ் அ நோட், இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸ்டு. ஸோ இந்த கோட் ஆன் வேஜஸில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் வேஜஸ் நம்ம எடுத்துகிட்டு வருவோம், ஒரு நேஷனல் லெவல் மினிமம் வேஜ் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். சரியா? வேர் சென்டர் வில் ஃபிக்ஸ் ஃபார் 5 years. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மினிமம் வேஜ். அதே மாதிரி ஒரு அட்வைசரி போர்டு வைப்போம். அண்ட் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செக்கு டிஜிட்டல் மீடியமாக இருக்கும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் தென் கிரீவஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு வேஜ் கோடு பில்லாம் கூட எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இந்த ஆர்டிக்கலில் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த 2 months அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொவிஷன் இருந்தது பாருங்க, அந்த ப்ரொவிஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இல்லை. அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து 25% இருந்தது பாருங்க, இப்போ வந்து 50% வரையும் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா பாண்டட் லேபர் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுறது தான் இந்த ஆர்டிகல். பட் த பாயிண்ட் இஸ் லைக் இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸ்ட். ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் இது வரையும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இன்னொரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி மினிமம் வேஜ் ஆக்ட் இதை பேஸ் பண்ணி இருக்கிற வேஜஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இதை என்ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டில் தென் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. பட் எஸ், இதுதான் விஷயம். சரிங்களா? எனிவே, மூவிங் ஃபார்வர்ட், தட் இஸ் ட்ரபிள்டு வாட்டர். ஸோ இந்தியா ஸ்ரீலங்கா ஃபிஷர்மேன் இஷ்யூவை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சொல்லணும்னா கச்சத்தீவு இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ ஜாஃப்னாலேருந்தும் ராமேஸ்வரம்லேருந்தும் ஃபிஷர்மேன்ஸ் வராங்க. ஸோ இந்த கச்சத்தீவு ஐலாண்டு பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன். பிரிட்டிஷ் டைமில் வந்து இந்த கச்சத்தீவு ஐலாண்டில் வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா 2 பேருக்குமே வந்து ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரிங்களா? அண்ட் இந்த பார்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இட் வாஸ் அண்டர் ராமநாதபுரம் கிங் ஆர் ராம்நாத் கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் இங்கே ஹேபிடேஷன் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சரி, ஓகே, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாக 1974 வி கேவ் திஸ் ஐலாண்ட் டு ஸ்ரீலங்கா. ஒரு ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் மூலியமாக வி கேவ் திஸ் ஐலாண்ட் டு ஸ்ரீலங்கா. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் நம்ம இந்த ஐலாண்ட்ஸ் கொடுத்துருந்தா பரவாயில்ல, வி கேவ் அப் ஃபிஷிங் ரைட்ஸ் ஆல்சோ. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் there is something which is called as இன்டர்நேஷனல் மெரிடைம் பவுண்டரி லைன். ஸோ இந்த மாதிரி பவுண்டரி லைன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டிஸ் கூட நம்ம சைன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து ஃபிஷர்மென்ஸ் இருக்காங்க, ஜாஃப்னாலேருந்து ஃபிஷர்மென்ஸ் இதே ரீஜன்ஸுக்கு ஃபிஷிங் பண்ண வராங்க. இப்போ ஏன் இந்த ரீஜன் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் ரிசோர்ஸ் இங்கே நல்லா இருக்கு. இட் இஸ் அ ஃபேமஸ் ரீஜன் ஃபார் ஃபிஷிங். நிறைய ஃபிஷஸ் இருக்கும். ஸோ அதனால ஃபிஷர்மேன் கம்ஸ் ஹியர். சரி, இப்போ வாட் ஆர் தி இஷ்யூஸ் என்னன்னா, ட்ராலர்ஸ் அது இஷ்யூஸ். அதாவது மெக்கனைஸ்டு ட்ராலர்ஸ் வருது. ஸோ மெக்கனைஸ்ட் ட்ராலர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ஆஸ்பெக்டாக பேசலாம். என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்டாக கூட பேசலாம். இட் இஸ் டேமேஜிங் தி மெரைன் ஈகோசிஸ்டம், தி சார்ட் ஆஃப் ட்ராலர்ஸ். சரி, ஓகே. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போரஸ் பவுடர். என்னதான் பவுண்டரி லைன் இருந்தாலுமே கூட அப்படியே ஃபென்சிங்லாம் போட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ எங்கள் கோஸ்ட் கார்டு தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நேவி வில் பி தேர். ஸோ இப்போ நடுவில் எங்கே வேணாலும் பூந்துக்கலாம் போரஸ். சரிங்களா? ஸோ இது என்னது, பிரீச் ஆஃப் சாவனிட்டி. அண்ட் இது வரையும் இல்லாமல் வி ஹேவ் சிவில் வார் சிச்சுவேஷன்ஸ் இன் ஸ்ரீலங்கா ஆல்சோ. ஸோ அதனால இந்தியாவிலேருந்து யாராவது வந்துருவாங்க, ஸ்ரீலங்காலேருந்து யாராவது வந்துருவாங்க இந்தியாக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ஸ் வேற. ஸோ சிவில் வார்க்கு அப்புறம் இந்த இஷ்யூ இன்னும் அதிகமாயிடுச்சு. அண்ட் ஃபிஷர்மேன்ஸ் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. என்னென்ன கன்சர்ன்ஸ்? அவங்க என்ன சொல்றாங்களா, ஃபிஷஸ் வந்து நிறைய டிப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த ரீஜன்ல ஃபிஷஸ் டிப்ளீட் ஆயிடுச்சு, கச்சத்தீவுக்கு போனால் தான் ஃபிஷஸ் கிடைக்குது, அதனால தான் நாங்கள் அங்கே போகிறோன்றாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் சைட்லேருந்து வர்றோன்னா ட்ராலர்ஸ் ஆர் லைக் பேண்டு. சரிங்களா? அப்போ இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ் வெறும் ட்ராலர்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி கச்சத்தீவு ஐலண்ட்ஸ் ரைட்ஸை பேஸ் பண்ணி இன்னும் ஃபிஷர்மேன்ஸ் ஆர் நாட் அக்ரிங் தட் இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு. பிகாஸ் தலைமுறையாக அவங்க பண்ணிட்டு வராங்க. பட் எனிவே, இப்போ நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அக்ரிமெண்ட்லேயே கூட நம்ம என்ன பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கச்சத்தீவில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதே மாதிரி
மாதிரி நெட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். பட் ஃபிஷிங் ரைட்ஸ் நம்மளுக்கு இல்லை. பட் ஆனால் இதை எப்படி என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்? அதுவும் ஒரு கஷ்டம் தானே. அண்ட் ஃபைன்ஸ் கூட பயங்கரமாக லெவி பண்ணுறாங்க, சரிங்களா. அண்ட் ஃபயரிங் அண்ட் இதை வந்து பொலிட்டிசைஸ் வேற ஆக்குறாங்க இஷ்யூவை, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதே தான் இந்த ஆர்டிகல்லையும் பேசுகிறாங்க. தட் இஸ் ட்ரபிள்டு வாட்டர்ஸில். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில ஃபிஷர்மேன்ஸை பிடிச்சி வச்சிருக்காங்க, அதே மாதிரி போட்ஸையும் பிடிச்சி வச்சிருக்காங்க, சரியா. யார்? ஸ்ரீலங்கன் அத்தாரிட்டிஸ். எதுக்காக பிடிச்சி வச்சிருக்காங்க? நீங்கள் இந்த கச்சத்தீவு, இந்த பாக் பே ரீஜனில் வந்து ஃபிஷிங் பண்ணுறீங்க, அதுவும் பெரிய மெக்கனைஸ்டு ட்ராலர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபிஷிங் பண்ணுறீங்க, விச் இஸ் டேமேஜிங் ஆர் மெரைன் ஈகோசிஸ்டம். அண்ட் இது வரையும் இல்லாமல் நாங்களே ஸ்ரீலங்கன்ஸே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டேன்றோம், இந்த மாதிரி பெரிய ஷிப்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஃபிஷிங் பண்ண மாட்டேன்றோம், நாங்கள் ஈகோசிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை நம்மளும் வந்து வி ஷுட் டேக் இன்டு அக்கௌண்ட். சரி, ஓகே, இது ஒரு விஷயம். இப்போ இதில் கடுப்பே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஹஸ் லான்ச்ட் a scheme. ஸோ பிரைம் மினிஸ்டர்னு சொல்ல முடியாது, பட் எஸ் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச்ட் a scheme where the government has promised that நாங்கள் வந்து உங்களுக்கு ட்ராலர்ஸை மாற்றி டீப் சீ ஃபிஷிங் போட்ஸ் கொடுக்குறோம், which will have லாங் நெட்ஸ் அண்ட் கில் நெட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஒரு 1600 crore ஸ்கீம் வேறு எடுத்துகிட்டு வராங்க, சரிங்களா. ஸோ இட் இஸ் செட் தட் இந்தியா கிட்ட ஒரு 2000 பாட்டம் ட்ராலர்ஸ் இருக்கும் போல். 1600 கோடி செலவு பண்ணி இதெல்லாம் நாங்கள் மாற்றி உங்களுக்கு டீப் சீ ஃபிஷிங் போட்ஸ் கொடுக்குறேன்றாங்க. ஸோ இது இட் இஸ் அகைன் அன் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் தி ஸ்ரீலங்கன்ஸ் அண்ட் ஈவன் ஃபார் தி மெரைன் ஈகோசிஸ்டம், சரிங்களா. அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த ஆர்டிகலை இந்த ஸ்கீமை கிரிட்டிசைஸ் வேற பண்ணி பேசுகிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு இருந்தாங்க, தட் இஸ் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பாதா யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் கீழே ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துவோம், அண்ட் அதே மாதிரி ஃபிஷரிஸை பேஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்ஸ் அதிகப்படுத்துவோம், டபுள் தி இன்கம் ஆஃப் தி ஃபிஷர்ஸ், அதாவது ஃபிஷர்மென்ஸ், அண்ட் லாஸஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதிகப்படுத்துவோம். ஸோ ஒரு ஃபிஷ் பேஸ்டு ஏரியா பேஸ்டு ஒரு கிளஸ்டர் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ கிளஸ்டர்னா ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி, சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் கீழே கவர்மெண்ட். ஸோ இதில் ஃபண்டிங்லாம் கூட எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங் எடுத்துகிட்டு வருவேன்னாங்க. தட் இஸ் இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பாதா யோஜனாவில். சரி, ஓகே. இப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டு ஆல்ரெடி இந்த மத்ஸ்ய சம்பாதா யோஜனாவில் பேஸ் பண்ணி ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் வேறு நாங்கள் பண்ணுறோன்னாங்க, ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது இந்த மாதிரி 1600 கோடி ரூபாய் செலவு பண்ணி டீப் சீ ஃபிஷிங் போட்ஸ் எடுத்துகிட்டு வர்றது இதுவும் ஃபெயில் தான் ஆக போகுது. அண்ட் இதுவும் ஒரு டு அன் எக்ஸ்டென்ட் ஃபெயில் தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இப்போ ஒரு டீப் சீ ஃபிஷிங் போட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வைங்களேன், 1 கோடி ரூபாயிலேருந்து 1.5 கோடி ரூபா ஆகும். இதில் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 70% கொடுக்குறோம், நீங்கள் 30 லட்ச ரூபா கொடுங்கன்றாங்க, அதாவது 30% கொடுங்கன்றாங்க. ஸோ அந்த 30% கூட அவங்களால கொடுக்க முடியல, சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் ஷுட் இன்க்ரீஸ் தி ஷேர் ஆஃப் தி சப்சிடி இன் ஆர்டர் டு கெட் தி சார்ட் ஆஃப் போட்ஸ், சரிங்களா. அண்ட் இப்போ சப்சிடி அதிகப்படுத்துனாங்கன்னா போட்ஸ் அதிகமாகும், திருப்பியும் ஃபிஷிங்காக போவாங்க. அண்ட் இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸில் தான் அவங்க ஃபிஷிங் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. திருப்பியும் அந்த இன்டர்நேஷனல் பவுண்டரியை வந்து பிரீச் பண்ணுவாங்க, சாவர்னிட்டியை பிரீச் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ ரிசோர்ஸ் இல்லை. அகெயின் இந்த இஷ்யூஸ் வரும். ஸோ வாட்ஸ் நீட் டு பி டன்னா, கவர்மெண்ட் ஷுட் பிரிங் இன் லைசன்சிங் பாலிசி, சரிங்களா. ஸோ லைசன்சிங் எடுத்துகிட்டு வாங்க, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கூட பேசி லீசிங்க்கு எடுங்க இடத்த, இந்த ஏற்கனவே இருந்த ஓல்டு அக்ரிமெண்ட்ஸை ரீகன்சிடர் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ இந்த ஃபிஷர்மேன் இஷ்யூ வந்து ஒரு பைலேட்ரல் டென்ஷன்ஸாக மாறக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸையும் வந்து ரீவொர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல், புரியுதுங்களா. ஃபைன். எனிவே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் அபவுட் இந்தியா நெய்பர்ஹுட், சரிங்களா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிக்கலில் அதாவது இந்தியா வந்து நெய்பர்ஹுட் பாலிசியை பேஸ் பண்ணி நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த ஹோல் ஆர்டிக்கலை பேசி இதுலேருந்து நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, பட் இதோடைய ஜஸ்ட் வெரியும் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஆப்கானிஸ்தான் இருக்குன்னு வைங்களேன், ஆப்கானிஸ்தானை பேஸ் பண்ணி நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தோஹா பீஸ் அக்ரிமெண்ட், அதாவது USA தோஹா பீஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க தாலிபான் கூட, சரிங்களா. ஸோ இதுக்கு பேர் வந்து USA தாலிபான் பீஸ் டீல்னு கூட சொல்லுவாங்க. இதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே போகிறோம் அண்ட் நீங்கள் சீஸ்ஃபயர் எடுத்துகிட்டு வாங்க, தட் இஸ் பிட்வீன் தாலிபான் அண்ட் ஆப்கான் கவர்மெண்ட்னு சொல்கிற மாதிரி இந்த டீலிங் இருந்தது, சரியா. ஆனால் இதில் இந்தியாவுடைய ஸ்டான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம்னா, we are always supportive for peace, we have our own strategic autonomy, we do not interfere into the internal conflict of others அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம், சரியா. அண்ட் சப்போர்ட்டும் பண்ணல, ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணல, தாலிபான் கூடயும் நம்ம ஒரு பீஸ் டாக் எடுத்துகிட்டு வரல. ரேதர் என்ன சொல்லிட்டோம், USA நீங்கள் எடுக்கிற டெசிஷன் கரெக்ட் அப்படின்ட்டோம்.
ஸோ அப்போது நம்மக்கிட்ட இருந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஸ்டான்ஸே எடுக்காமல் விட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அக்கார்டிங் டு தி ஆத்தர். செகண்ட் மிஸ்டேக் வந்து விசா சஸ்பெண்ட் பண்ணதான். அதாவது என்னென்னா, ஒன்ஸ் யூஎஸ்ஏ விட்ரா பண்ண உடனே நிறைய பேர் இந்தியாவுக்கு வர்றதாக இருந்தாங்க. அங்கே இருக்கிற ஆர்மி அஃபீஷியல்ஸ் ஆர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆர் ஈவன் ஆப்கான் சிட்டிசன்ஸ். அவங்க வந்து இந்தியா வந்து ஒரு இன்னொரு வீடுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அவங்களுடைய விசா வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிட்டீங்க. சரி, அதுக்கப்புறம் இப்போது தாலிபான் இருக்குது. சரியா, அஹமத் மசூத் துர்க்மெனிஸ்தானில் இருக்கார். அவருக்கு ஏதாவது சப்போர்ட் அண்ட் எய்டு ப்ரொவைட் பண்ணுறீங்களா நீங்கள்? தாலிபானுக்கு அகைன்ஸ்டாக சண்டை போடுறதுக்காக ஒரு பேசுறதுக்காக இது எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. rather what you are doing, you are providing food, medicines through Pakistan. சரி, ஓகே. ப்ளஸ் added to it இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நார்தர்ன் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலையன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு அலை நேஷன்ஸ் இருந்தாங்க. யாருன்னா சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸு, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா, இந்தியா. இவங்க எல்லாம் சேர்ந்து தாலிபானுக்கு அகைன்ஸ்டாக ஒரு வார் ஒன்று ஃபைட் பண்ணிங்க. ஸோ அதுக்கு பேர் தான் நார்தர்ன் அலையன்ஸ். ஸோ இது எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க? 96 2001 வரையும். தட் இஸ் அகைன்ஸ்ட் தாலிபான். அந்த மாதிரி இப்போ ஏதாவது பண்ணுறீங்களா? எதுவுமே பண்ணுறது இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ்டேக்ஸு அப்படின்றாங்க. ஆத்தர் இது சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நார்தர்ன் அலையன்ஸு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வருவோம், தாலிபானுக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் சண்டை போடுறோம்னு சொல்லிட்டு போய் அடிக்க போகிறோம் நம்ம. பட் ஓகே, ஆத்தர் இங்கே சொல்கிறாங்க, நம்மளும் கேட்க வேண்டியது தான். ப்ளஸ் ஆடட் டு இட் என்ன சொல்கிறாங்கன்னா, when it comes to ஆப்கானிஸ்தான், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோடைய கன்சர்ன்ஸ் வேறு, இந்தியாவுடைய கன்சர்ன்ஸ் வேறு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோடைய கன்சர்ன்ஸ் என்ன? டெரரிசம், அவ்வளோதான். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ரீஜனல் ஸ்டெபிள், அதாவது மைக்ரேஷனு, ரெஃப்யூஜி கிரைசிஸு, ரேடிகலைசேஷனு, நார்காட்டிக்ஸ், ட்ரக்ஸு, சரிங்களா, சென்ட்ரல் ஏஷியன் ரீஜனில் ஆக்சஸ்ஸு, இது எல்லாமே ஆப்கானிஸ்தானை நம்பி தான் இருக்கோம் நம்ம. இன்ஃபேக்ட் ரஷ்யா அண்ட் யூரோப்புக்கு நம்ம போனோம் அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியா ரொம்ப முக்கியம், ஆப்கானிஸ்தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய கன்சர்ன்ஸ் வேறு. இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன்றோன்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் புரியும்னு சொல்லி நம்புறேன். சரி, ஓகே. ரெண்டாவது சைனாவை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, சைனா அக்ரஷனாக இருக்குது, அக்ரெசிவாக இருக்குது. அக்ரெசிவ்னா என்ன? சைனா வந்து உள்ளே வந்துட்டாங்க, பார்டருக்குள்ளே வந்துட்டாங்க, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் தாண்டி உள்ளே வந்துட்டாங்க. சரி, இப்போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? பொலிட்டிக்கலி அக்செப்ட் பண்ணிக்கல. சரி, ரைட்டு. வை தே கேம் ஃபார்வர்டுன்னு கொஸ்டின் கேட்குறீங்களா? தே மைட் பி மெனி ரீசன்ஸ் ஃபார் விச் தே கேன் பி ஸோ அக்ரெசிவ். அதாவது உள்ளே வந்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்னென்ன ரீசன்ஸாக இருக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணதாக இருக்கலாம். இல்லை தே வாண்டட் டு ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் ஜிங்யாங் ரீஜன் அண்ட் டிபெட் ரீஜன். சரிங்களா? அப்படி இல்லைனா ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ் அண்ட் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோரை பேஸ் பண்ணி இந்தியாவுடைய ஸ்டாண்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கலாம். இல்லையா, ஹோம் மினிஸ்டர் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோம் மினிஸ்டர்னு சொல்லக்கூடாது, பட் எஸ் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பார்லிமெண்ட்டில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, அக்ஸை செயின் ரீஜனும் பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீரும் நம்மளது தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்காகவும் உள்ளே வந்திருக்கலாம். ஸோ என்ன ரீசன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? பிகாஸ் ஆஃப் சைனீஸ் அக்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கேட்குறாங்க. அகைன் இங்கே இன்னொரு ஆஸ்பெக்டும் ஆட் பண்ணலாம். தட் இஸ் ஜியோ பொலிட்டிக்கல் ஆர்டர் கூட ஆட் பண்ணலாம். தட் இஸ் சைனா மைட் see India as an ally of USA. இது கூட ரீசனாக இருக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ we have not analyzed the reasons. சரி, ஓகே. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய்பர்ஹுட் நேஷன்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகுதுன்றாங்க. அதாவது ஆப்கானிஸ்தான் கூட நம்ம பண்ண தப்பு, சைனா கூட நம்ம பண்ண தப்பு. இதனால என்ன ஆகுதுன்னா, நெய்பர்ஹுட் நேஷன்ஸ் லைக் நேபாள் அண்ட் பங்களாதேஷ், இவங்க கூட நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகுது. ஸோ இங்கே ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, பங்களாதேஷ் அண்ட் நேபாள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சைனாவா இந்தியாவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஒரு ஃபேவரபுளான நேஷன்ஸாக இருக்காங்க. எதுக்காக? பிகாஸ் வி ஆர் ப்ளூரலிஸ்டிக், வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ், வி ஆர் இன்க்ளூசிவ். அதே மாதிரி நம்ம எல்லா சிட்டிசன் ரைட்ஸை வந்து என்ஷோர் பண்ணுறோம். மீடியா ஃப்ரீயாக இருக்குது, சிவில் சொசைட்டி ப்ராப்பராக அவங்களுடைய ஒர்க் செய்கிறாங்க, வர அவங்களுக்கு ஒரு சே கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும்போது இந்தியாவுடைய இமேஜ் ஒரு நல்ல இமேஜாக இருக்குது. ஸோ அதனால பங்களாதேஷ் அண்ட் நேபாள் வாண்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் வித் அஸ். பட் ஆனால் ஆர் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் ஆப்கானிஸ்தான் அண்ட் சைனா, இது வந்து பங்களாதேஷ் அண்ட் நேபாளுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்தியா வந்து யூஎஸ்ஏ ரஷ்யாவை பேஸ் பண்ணி தன்னுடைய டெசிஷன்ஸை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவங்க வந்து பேச மாட்டாங்கன்ற ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகிடுது அப்படின்றாங்க. சரிங்களா? இது வரையும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக யூஎஸ்ஏ வந்து பங்களாதேஷில் இருக்கிற ஒரு பேராமிலிட்ரி குரூப்ஸை பேஸ் பண்ணி ஒரு அலிகேஷன் எடுத்திருந்தாங்க. அதாவது அவங்களுடைய ஓன் கவர்மெண்ட் லாவில் இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ன்ற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போது பங்களாதேஷ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆஸ் ஐ க்ளோஸ் நெய்பர், இந்தியா வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்கணும். ஸோ ஆப்கானிஸ்தானுக்கும் கொடுக்கல, இந்த மாதிரி இஷ்யூஸுக்கும் கொடுக்கல. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா கஷ்டம்னா வந்து நிற்கணும் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் தி ஆர்டிகல். பட் அகைன் ஜியோ பொலிட்டிக்கலான ஆர்டிகல். த பாயிண்ட்ஸ் விச் ஐ வாண்டட் டு கன்வே இஸ் லைக் இஸ் ரிட்டன். அவ்வளோதான். தட் இஸ் மோர் தென் எனஃப். ஃபைன். எனிவே மூவிங் ஃபார்வர்ட், தட் இஸ் லுக்கிங் பியாண்ட் தி ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரஸ்ட் ரைட் ஆக்டை ஃபுல்லாக பேசி முடிச்சிடலாம். இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதுறவங்க இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த வருஷம்னு இல்லை, எல்லா வருஷமும் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் இஸ் ரைட் ரியலி இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. வாட் இஸ் திஸ் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சிம்பிள்.
2005ல ஒரு பில் ஒன்று எடுத்துட்டு வராங்க கவர்மெண்ட். தட் இஸ் ஷெட்யூல் ட்ரைப் ரெகக்னிஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட் பில் 2005. சரிங்களா? ஸோ வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி பில் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல்டு ட்ரைப் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ். சரிங்களா? ஸோ ஃபாரஸ்ட் டுவெல்லிங் ஷெட்யூல்டு ட்ரைப் FDSTs இவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும். சரி, ஓகே. இவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும்னா எப்படி ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு லேண்ட் ரைட்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு ஃபாரஸ்ட் யூசேஜ் ரைட்ஸ் கொடுக்கணும், மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் கொடுக்கணும், ரிலீஃப் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தது. ஏன் 2005ல் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போது ஹிஸ்டாரிக்கலி பேசணும்னு வைங்களேன், பிரிட்டிஷும் வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1865, 1878, ஃபாரஸ்ட் பாலிசி ஆஃப் 1894. ஸோ அந்த ஃபாரஸ்ட் பாலிசிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் வந்து ஸ்டேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்டோடைய ப்ராப்பர்ட்டி. எதுக்காக? எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்க்காக. ஸோ அங்கே வாழ்ந்து இருக்கிற இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ் அவங்க வாழ்வாதாரம்லாம் என்ன வருது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைபல் ரிவோல்ட்ஸ்லாம் நடந்திருக்கும் இந்தியாவில். சரிங்களா? அண்ட் பிரிட்டிஷ் போயிட்டாங்க, அதுக்கப்புறமும் ஃபாரஸ்ட் வந்து ஸ்டேட் ப்ராப்பர்ட்டியாக தான் இருந்திருக்கு. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்ஸே கிடைக்கல, அதாவது ஃபாரஸ்ட் டுவெல்லிங் கம்யூனிட்டிக்கு வந்து ரைட்ஸே கிடைக்கல. சரி, இது வெறியும் இல்லாமல் நிறைய நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதாவது கன்சர்வேஷன் மெஷர்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்தோம். சரிங்களா? ஸோ எப்போவுமே இந்த ஆங்கிளில் தான் நம்ம பார்த்தோமே ஒழிய ஃபாரஸ்ட்டை, அங்கேயும் வந்து ஃபாரஸ்ட் டுவெல்லிங் கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்களுடைய ரைட்ஸு இதெல்லாம் நம்ம கன்சிடரே பண்ணல. சரிங்களா? ஸோ இப்போ தலைமுறையாக நீங்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வரீங்க, அந்த இடத்த பேஸ் பண்ணி உங்களுக்கு ரைட்ஸே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் சரி கட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2005ல் பில் எடுத்துருந்தாங்க, விச் வாஸ் பாஸ்ட் இன் தி இயர் 2006. ஸோ இது ஆக்டாக மாறினது வந்து 2006. ஸோ அதனால இது வந்து ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட்ஸில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ஆர் என்னென்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர் என்னென்ன ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு 12 ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் வரையும் எழுதியிருக்கேன். தட் இஸ், தே ஹேவ் த ரைட் டு லிவ் இன் தி ஃபாரஸ்ட் ஃபார் ஹேபிடேஷன், தே கேன் கல்டிவேட் ஃபார் லைவ்லிஹுட், செல்ஃப் கல்டிவேஷன் ஃபார் லைவ்லிஹுட். இவங்களுக்குன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபுல் கம்யூனிட்டி ஆஸ் அ ஹோல், இண்டிவிஜுவலாக இல்லாமல் கம்யூனிட்டி ஆஸ் அ ஹோல். அதே மாதிரி தே கேன் ரைட் டு ஓன், யூஸ், டிஸ்போஸ் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ஸோ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னால் இங்கே கீழே கொடுத்துருக்க பாருங்க, டிம்பர், சார்கோல். ஸோ இப்போ இதில் பேம்பு கூட ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ பேம்பு, சரிங்களா? அதே மாதிரி பார்க்கு, மொவியா ஃப்ளாஸு, ட்ரீஸு, லீவ்ஸு, ஃப்ரூட்ஸு, பிளான்ட்ஸ், இது எல்லாமே வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் MSP கூட கொடுக்குறாங்க. UPSC ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின் கைஸ் இது. ஸோ இதில் என்ன பண்ணாங்கன்னா, UPSC காஃபின்ற ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த காஃபி எலிமினேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். அதே மாதிரி பேம்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இன்னொரு வருஷம். ஸோ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க தான் UPSCயில். சரிங்களா? ஸோ இது ஒரு ரைட்ஸ் இருக்குது. தட் இஸ் லைக் தே கேன் ஓன், யூஸ் ஆர் டிஸ்போஸ் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். அதே மாதிரி தே ஹேவ் தி ரைட்ஸ் டு கன்வெர்ட் ஃபாரஸ்ட் வில்லேஜ் இன்டு ரெவன்யூ வில்லேஜ். ஸோ ஃபாரஸ்ட் வில்லேஜ்னா என்னன்னா, இப்போ ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமாக, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமாக, அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க, அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு வில்லேஜ், இதுதான் ஃபாரஸ்ட் வில்லேஜ். சரிங்களா? ஸோ இங்கேயும் வந்து செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அண்ட் லேண்ட்ஸ் ஆர் லைக் யூஸ்டு ஃபார் கல்டிவேஷன் பர்பஸஸ். ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற பெர்மிஷன் ஏற்றவாறு ஃபாரஸ்ட் வில்லேஜ் இருக்கும். சரியா? பட் இந்த ஃபாரஸ்ட் வில்லேஜில் என்னென்னா, லைக் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வில் டேக் ஆல் தி டெவலப்மெண்ட் ஒர்க். சரிங்களா? அண்ட் எவ்ரிதிங் வில் பி கண்ட்ரோல் பை தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இதுக்கு பேர் தான் ஃபாரஸ்ட் வில்லேஜ். சரி, ஓகே. இப்போது ரெவன்யூ வில்லேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ வில்லேஜ்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு இமேஜ் நான் ஃபஸ்ட்டே போட்டு வச்சிட்டேன் பாருங்க தெளிவாக. ஸோ இந்த பெரிய டப்பா தான் ஃபாரஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த சின்ன டப்பா இருக்குது பாருங்கள், இது காம்பவுண்ட் ஏரியா, இதுதான் ரெவன்யூ வில்லேஜ். சரிங்களா? ஸோ இங்கே எப்படின்னா, இந்த ரெவன்யூ வில்லேஜுக்குள்ள எவ்வளோ கிராம் சபாஸ் வேணா இருக்கலாம். பட் ஆனால் அந்த பாயிண்ட் இஸ் லைக் என்னன்னா, ஒரு காம்பவுண்ட் ஏரியா உள்ள இருக்கணும். அண்ட் இங்கே வந்து அவங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் வேணாலும் எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்மால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜன் விச் மே ஹேவ் மெனி ஹேம்லெட்ஸ். சரிங்களா? ஸோ கூட்டமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க, அதுதாங்க. பட் ரெவன்யூ வில்லேஜோடைய ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, இது வந்து ஒரு டிஃபைன்டு பார்டராக இருக்கும். சரி, இப்போ ஃபாரஸ்ட் வில்லேஜுக்கும் ரெவன்யூ வில்லேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ வில்லேஜ் இஸ் லைக் கண்ட்ரோல்டு பை தி கிராம் சபா. ஸோ அதை நம்ம பார்ப்போம் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸ் பார்க்கும்போது. சரியா? இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக இருக்கும், அவ்வளோதான், சிம்பிள் ஆஸ் தட். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ரீஜன் இருக்குது, ஃபாரஸ்ட் வில்லேஜாக இருக்குது, இதை வந்து இவங்க ரெவன்யூ வில்லேஜாக மாற்றிக்கலாம், ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து. சரிங்களா? அதே மாதிரி அவங்க லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை வந்து பட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதாவது பட்டா மாற்றிக்கலாம், பேர் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்க கஸ்டம்ஸ் அண்ட் ரைட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? பட் ஹவெவர் தே ஆர் ப்ரோஹிபிட்டட் ஃபார் ஹண்டிங், ட்ராப்பிங், அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்டிங் தி பாடி பார்ட்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ், மான் கறி, இதெல்லாம் தப்பு. சரிங்களா? ஸோ எனிதிங்
which affects wildlife animals or forest, then it is wrong. சரியா? But yes, they have certain rights. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ரைட்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னு வைங்களேன் இந்த ரைட்ஸை. இந்த நெக்ஸ்ட் ரைட்ஸில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் ரைட்டை பேஸ் பண்ணி பேசலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 12 ரைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? ஸோ லேண்ட் ரைட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் டெஃபினட்டாக இவங்களுக்கு கொடுக்கணும் தான். சரிங்களா? ஸோ இப்போ there might be other people who might be dwelling in the forest but they may not be scheduled tribe. அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ in case of scheduled tribe community, if they are residing in the forest land that is before 2005 and அவங்க scheduled tribe community ஆக இருக்கிறாங்க and they are depending upon forest or forest land areas for their livelihoods ன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அவங்களுக்கு வந்து லேண்ட் ரைட்ஸ் கொடுக்கப்படும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார் எஸ்டி. சரி, இப்போ அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, they must be resided in the forest area for more than 75 years. அதாவது 2005லேருந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 75 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும். And again they should be dependent upon the forest for their livelihood needs. புரியுதுங்களா? ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி ஃபார் தி லேண்ட் ரைட்ஸ். ஸோ ஒன்லி ஷெட்யூல் ட்ரைபுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அதே ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ்க்கு கூட இருக்குது. பட் ஆனால் அவங்க 75 வருஷம் இருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. எவ்வளோ லேண்டு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. சில வெப்சைட்ஸில் வந்து 2.5 ஹெக்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் லிமிட் வந்து 2.5 ஹெக்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. சில வெப்சைட்ஸில் 4 ஹெக்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? அண்ட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க ரெண்டுமே. இதுதான் ப்ராப்ளம். பட் எனிவே, if you find time then kindly write it down in the comment box so that I'll get to know. சரி, ஓகே. லேண்ட் ரைட்டுன்னு ஆயிடுச்சு. சரி, அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த ரைட்ஸ் வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ரைட்ஸ், அதுவும் நம்ம பார்த்தாச்சு. சரி, இப்போ ஒரு டவுட் ஒன்று ரைஸ் ஆகுது. அதாவது என்னன்னா, வாட் இஃப் த லேண்ட் இஸ் இன் லைக் நேஷனல் பார்க்ஸ் ஆர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், அங்கே கோர் ஏரியாலாம் இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, if a land is there in the core area, சரியா, then it is given to them for 5 years time period. சரிங்களா? ஸோ 5 இயர்ஸ்க்கு கொடுக்கப்படும் and within 5 years they should be reallocated. அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அவங்களுக்கு பெர்மனெண்டாக லேண்ட் கொடுத்துருவாங்க. ஃபைன். சரி, ஓகே. இது வரையும் இல்லாமல் தே ஹேவ் ரீஹாபிலிட்டேஷன் ரைட்ஸ் ஆல்சோ. ஸோ இன் கேஸ் ஆஃப் இல்லீகல் எவிக்ஷன் ஆர் ஃபோர்ஸ் பண்ணி இவங்களை வந்து டிஸ்பிளேஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இவங்களுக்கு ரிலீஃபும் இருக்குது, காம்பன்சேஷனும் இருக்குது. அண்ட் யாருமே எவிக்டே பண்ண முடியாதுங்க. அண்ட் இவங்களும் லேண்ட் யாருக்கும் விற்க முடியாதுங்க. சிம்பிள். இவங்களுக்கு ஐடென்டிட்டி ரைட்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். சரி, இப்போ வாட் இஸ் த ப்ராசஸ்? ஏன்னா இந்த ஆக்ட் பார்த்தீங்கனாலே கிராம் சபாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ரெவன்யூ வில்லேஜ்ல நம்ம பார்த்துருப்போம், கிராம் சபா தான் எல்லா டெசிஷன்ஸ் எடுக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் த ப்ராசஸ் ஃபார் தீஸ் சார்ட் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஷெட்யூல் ட்ரைப் இருக்காரு. சரிங்களா? தென் அவருக்கு வந்து பட்டா கிடைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் கிராம் சபா will take the initial step. சரியா? they'll take the initial step of recommendation. that is like இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ கிராம் சபானா யாரு? கிராம் சபானா இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே கிராம் சபா தான். இப்போ 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரும் கிராம் சபா தான். புரியுதுங்களா? ஸோ கிராம் சபா மெம்பர்ஸ் will take the decision. யார் எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் மைனஸ் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் லைவ்லிஹுட் டிபெண்டாக இருக்கிறாங்க, யாருக்கெல்லாம் பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் பப்ளிக் பாடி, வேறு ஆல் த பீப்புள் பார்ட்டிசிபேட். ஸோ இது ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கிராம் சபா என்ன செய்யும்னா, ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும். யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாலுக்குலேருந்து எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகும். சரிங்களா? ஸோ இந்த தாலுக் லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் யார்கிட்ட போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமிட்டி கிட்ட போகும். ஸோ தாலுக் லெவல் கமிட்டி கிட்ட போகும், தாலுக் லெவல் கமிட்டி கிட்டேருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி கிட்ட போகும். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கம்யூனிட்டியில் வந்து 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 3 மெம்பர்ஸ் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல், 3 மெம்பர்ஸ் வந்து கிராம் சபா மெம்பர்ஸாக இருப்பாங்க. வில் பி எலெக்டட் from among the Gram Sabha. And இவங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் land recognition rights will be given to them, which is cannot be sold or transferred. சரிங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி ஃபால்ஸ் அப்பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தாலுக் லெவல் ஆர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போயிட்டு அப்பீல் பண்ணலாம் கிராம் சபா மெம்பர்ஸே. புரியுதுங்களா? ஸோ ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் புரியும்னு சொல்லி நம்புறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ இது நம்ம பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆக்ட்ல சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு. அதாவது கிரிட்டிசிசம் ஆஃப் தி ஆக்ட். இந்த கிரிட்டிசிசம் வந்து நம்ம ஆர்டிக்கல்ல பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஆத்தர் ஃபுல்லாக கிரிட்டிசிசம் தான் இந்த ஆர்டிக்கல்லாம். ஸோ இதுலேருந்து பாசிட்டிவ்ஸ் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் எஸ், I'll tell all the points. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், ஸோ லுக்ஸ் ஆஃப்டர் திஸ் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட், இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 42 லட்சம், ஸோ 42.5 லட்சம் சரிங்களா அப்ளிகன்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு. அதில் 46% தான் லேண்ட் டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க.
அவர் லேண்ட் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. இப்போ ஒரு சில லேண்ட்ஸ் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வர்ற லேண்ட்ஸ்லாம் இருக்கு. இப்பதான் நம்ம பார்த்தோம் ஃபாரஸ்ட் வில்லேஜ்னா என்ன, ரெவன்யூ வில்லேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வருது பாருங்க, அதை வந்து கன்சிடர் கூட பண்ணலையா. அங்க வந்து ட்ரைபல் ரைட்ஸ் வந்து அக்செப்டே பண்ணிக்கல, ஆனால் உங்களுக்கு லேண்ட் ரைட்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணல. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் லைக் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது ட்ரைபல் பீப்புளுடைய ஜென்யூன் கிளைம்ஸை வந்து ஓவர்லுக் பண்றது. சரிங்களா. அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன்னா நிறைய லேண்ட்ஸ் அவங்க ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்லயும் வரும். எல்லாருமே வந்து ஒரு ஹை எண்ட்ல இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ்ல மெயின்டைன் பண்றாங்க. சரிங்களா. சரி ஓகே. இம்ப்ளிமெண்டேஷனை பேஸ் பண்ணியே இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிராம் சபாஸை பேஸ் பண்ணி. இதுல என்ன சார் ப்ராப்ளம்? கிராம் சபானா எல்லா மெம்பர்ஸும் தானே இருப்பாங்க, டிரான்ஸ்பரண்ட் அக்கௌண்டபிளாக இருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா, கிராம் சபால யார் லீடர் இருக்காங்களோ அவங்களுக்கே தெரிஞ்சு அவங்கள தூக்கி போட்டுறாங்களா, மாமா மச்சான்லாம். சரியா. இது வரையும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கமிட்டி இருக்கு பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் தாலுக் லெவல்லாம், அங்கேயும் தெரிஞ்சவன் தான் போட்டிருக்காங்க போல. ஸோ டிரான்ஸ்பரண்டாக இல்லை. சரி ஓகே. இப்போ உமன் கான்ட்ரிபியூஷன் இதுலயும் வந்து ஒரு கிளாரிட்டியும் இல்லை. சரிங்களா. ஸோ உமன் கான்ட்ரிபியூஷன் இந்த சென்ஸ் இந்த எஃப்ஆர்ஏ ஆக்ட்லயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைட்டில் இருக்குன்னா உமன்ஸ் இருக்காங்கன்னு வைங்களா, அவங்க பேர்லயும் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல ப்ராப்ளம். சரிங்களா. இம்ப்ளிமெண்டேஷன்ல இது செகண்ட் ப்ராப்ளம். சரி, வாட் ஆர் அதர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் இதுலயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த லேண்ட் ரைட்ஸ் கன்சிடர் பண்றதுக்காக ஒரு பட்டா கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் லேண்ட் டேட்டாஸ்லாம் இருக்கணும்ல. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, லேண்ட் டேட்டாவெல்லாம் சேட்டலைட் இமேஜ் மூலியமாக எடுத்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் ஹேப்பன்ட் இன் குஜராத். அதுக்கப்புறம் ஒரு சிவில் சொசைட்டி குரூப் போய் கேஸ் போட்டு இந்த மேட்டரை கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பரான ரீடிங் எடுத்தாங்க. சரிங்களா. சரி ஓகே. இதுவாவது பரவாயில்ல. ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ இருக்குது. ஒரு இன்னொன்று வந்து லேண்ட் ஏரியா சின்னதாக இருக்கு, இல்லை ரொம்ப அதிகமாக கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு போய் ஒழுங்காக சேர மாட்டேங்குது. பிகாஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் தி லேண்ட் இட் செல்ஃப் இஸ் நாட் ப்ராப்பர்னு சொல்ற மாதிரி. சரிங்களா. ஸோ இது வந்து செகண்ட் ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளம் வந்து அவேர்னஸ் லெவல். ஸோ அவேர்னஸ் லெவல் இது நீங்களே எழுதிடுவீங்க. பட் எனிவே தெர் இஸ் புவர் அவேர்னஸ் லெவல் அமாங் தி ட்ரைபல் கம்யூனிட்டி. இதை எப்படி எஃபெக்டிவாக தன்னுடைய அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். there is no fair understanding, there is no like how the process are like implemented. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கு. இங்கே தான் ரோல் ஆஃப் என்ஜிஓ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து என்னன்னா, ரெண்டாவதுன்ற பாருங்க, ஃபோர்த்து லைவ்லிஹுட் இஷ்யூஸ். ஸோ வாட் இஸ் திஸ் லைவ்லிஹுட் இஷ்யூஸ் ஆல் அபவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 2.5 ஹெக்டேர் தான் கொடுக்குறாங்க. சரியா. அண்ட் இது கூட நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ ஃபாரஸ்ட் ஏரியா அங்க அவங்கனால விவசாயம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சரி, இதே ஹில்லி டெரெயின் ஸ்லோப்பி டெரெயினா இருந்தா யோசிச்சு பாருங்க, அங்க அவங்கனால விவசாயம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. லேண்ட் அங்க ஃபர்டிலிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப பூராக இருக்கும். ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் தான் அவங்க செய்யணும். அதையும் வந்து ஒரு சில வாட்டி நம்ம ப்ரொஹிபிட் பண்ணிடுறோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பயங்கரமான கண்ட்ரோல் வேற. இரிகேஷன் ஃபெசிலிட்டி ப்ராப்பராக இல்லை. தே ஹாவ் டு பி டிபெண்டன்ட் ஆன் தி ரெயின்ஃபால். ஸோ அவங்க எப்போ சம்பாரிச்சு அவங்க பிள்ளைய படிக்க வச்சு அவங்க சொந்தமாக படிச்சு முன்னேறி யூபிஎஸ்சியோ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதி எப்போ முன்னேறது? இதுல வேற நீங்க 10 வருஷத்துக்கு மேக்சிமம் 2-3 எக்ஸாம்ஸ் தான் நடத்துறீங்க. அதாவது நான் ஸ்டேட் சர்வீஸ் கமிஷன் சொல்றேன். ஸோ இப்படிலாம் இருக்கும் போது இவங்க எப்படி முன்னேறுவாங்க? ஸோ லைவ்லிஹுட்டே இல்லை. ஃபர்டிலிட்டி ஆஃப் தி சாயில் இஸ் லைக் டிப்ளீட்டட். ஸோ அதனால என்ன ஆகுது, பாண்டட் லேபராக போயிடுறாங்க. தே ஆர் கோயிங் ஃபார் லோ வேஜஸ் ஒர்க் which is again leading to exploitation and இந்த விஷய சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டில போய் மாட்டிக்கிறாங்க. சரி ஓகே ரைட்டு. இது ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கட்டும். இப்போ இந்த ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட்ஸ்ல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க எக்கனாமிக்கல் டைமென்ஷனாக இந்த ஆக்டை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்றாரு ஆத்தர். அதாவது என்னன்னா, டூரிசம். சரிங்களா. அதே மாதிரி ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ், ஈகோ டூரிசம், இதுக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்கு. மெடிக்கல் டூரிசம். ஸோ ஆர்கானிக்னா நம்ம மக்கள் எல்லாம் ஓடிடுவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ இதெல்லாம் கூட நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்றாரு ஆத்தர். இதெல்லாம் இப்போ இருக்கிற நெசசிட்டி இல்லையா. ஸோ இது வே ஃபார்வர்டில் எழுதலாம். பட் எஸ். ஸோ இப்போ ஷார்ட் கமிங்ஸ் பார்த்தாச்சு. இது வெறும் இல்லாமல் வேற ஏதாவது ஷார்ட் கமிங்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். வாட் வி கேன் டாக் இஸ் லைக், வி கேன் டாக் அபவுட் டிஃபாரஸ்ட்ரேஷன். அதாவது என்விரான்மெண்டல் ஆங்கிள் பேசணும்னா இந்த ஆர்டிகல்ல இல்லை சில பாயிண்ட்ஸ். பட் எஸ், டிஃபாரஸ்ட்ரேஷன் பேசலாம். ஒரு டிப்ளீஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் பேசலாம். மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு பேசலாம். ஸோ ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் தி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ், மோர் தென் எனஃப். ஃபைன், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சரி ஓகே. இப்போ வாட் இஸ் தி வே ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த ஆர்டிகல்ல என்ன பேசுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஃப்ஆர்ஏ ஆக்ட் வரும்போது இவங்க ட்ரைபல் பீப்புளுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் இது சால்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. பட் ஆனால் ட்ரைபல் பீப்புளுடைய கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் அவங்கள வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அவங்க மேலே கான்சென்ட்ரேஷன் வைக்கணும். ஸோ அது சோஷியோ எக்கனாமிக் ஆங்கிளில் இருக்கணும்.
ஸோ இதுக்காக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துகிட்டு வரணும், இதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்ஸ் ஏரியா ஆக்ட், பெசா ஆக்ட்லாம் இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் வில் இருந்ததுன்னா நடக்கும். ஏன்னா ஓட் பேங்க் பாலிடிக்ஸுங்க. இப்போ அங்கே ஓட்டே கிடையாது, மொத்தம் 50 பேருக்காக அங்கே என்ன செய்ய போகிறாங்க அரசியல்வாதிங்க. ஸோ அதான் பொலிட்டிக்கல் வில்லுன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு வே ஃபார்வர்டாக பேசலாம். அண்ட் அவேர்னஸ் எடுத்துகிட்டு வரணும், லார்ஜ் ஸ்கேல் அவேர்னஸ். சரிங்களா? ஸோ எஸ், that's it with regards to this article. ஸோ இதுக்கு மேலே பாயிண்ட்ஸ் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் இஃப் யூ நோ எனிதிங் ப்ளீஸ் ரைட் இட் டவுன் இன் தி கமெண்ட் பாக்ஸ் below. Fine. Anyway, moving forward. That is the clean cooking fuel plan needs more firing up. So friends, ரொம்ப ஜென்ரலைஸ்டான ஆர்டிக்கல் இது. சரிங்களா? பட் ஹவவர் கண்டென்ட் தெரிஞ்சுக்கோங்க, which is more than enough. சரிங்களா? ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது எல்பிஜி சப்சிடி ஒரு சில அக்கௌண்ட்டுக்கு சரியாக வர்றதில்லை. அதாவது சப்சிடி கவர்மெண்ட் ரெடியூஸ் பண்ணிடுறாங்க அண்ட் எல்பிஜி சிலிண்டர் ப்ரைஸஸ் வந்து பயங்கரமாக அதிகமாகிடுது. சரிங்களா? ஸோ இதுதான் இஷ்யூ. இப்போது இதோட கான்சிக்வன்சஸ் என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் இட் அஃபெக்ட்ஸ் தி லைவ்லிஹுட்ஸ் ஆஃப் தி பீப்புள். அதே மாதிரி இட் இம்பாக்ட்ஸ் ஹெல்த் ஆஃப் தி உமன். ஏன்னா ப்ரைஸஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் பயோமாஸ் யூட்டிலைசேஷன் அதிகமாகிடும். பயோமாஸ் யூட்டிலைசேஷன் அதிகமாச்சுன்னா ஏர் பொல்யூஷன், இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற ஹெல்த் கன்சர்ன்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ எல்பிஜி ப்ரைஸஸ் அதிகமாகுதுன்னா ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ற ப்ரைஸஸும் அதிகமாகிடுது இல்லையா? இன்டைரக்ட்லி இன்ஃப்ளேஷன். ஏற்கனவே பேண்டமிக்ல அவன் கஷ்டப்படுறான், லாஸ் ஆஃப் இன்கம், லைவ்லிஹுட் இல்லைன்ட்டு. இதில் இது வேறையா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி இஷ்யூ அசோசியேட்டட் வித் இட். சரிங்களா? அண்ட் பேக்ரவுண்ட் பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதுக்கு வந்து ஒரே பேக்ரவுண்ட் தான். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இப்போ 2016 எடுத்துட்டு வந்தாங்க, விச் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். சரிங்களா? ஸோ இதோட எய்மே என்னவாக இருந்தது? டு ப்ரொவைட் கிளீன் குக்கிங் ஃபியூவல் டு புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. அண்ட் இட் இஸ் செட் தட் லைக் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 80 மில்லியன்னா ஒரு மில்லியன்னா 10 லட்சம், அதாவது 8 கோடி பேருக்கு வந்து எல்பிஜி கனெக்ஷன்ஸ் போயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆர் வாட் வி கேன் டெல் இஸ் லைக் நியர்லி 85% ஆஃப் தி இந்தியன் ஹோம்ஸ் ஹேவ் எல்பிஜி கலெக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி 71% தான் இருந்தது, இப்போ 85% இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. சரிங்களா? இது வரையும் இல்லாமல் பயோமாஸும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கு எல்லா இடத்துலையும். ஸோ ஒரு ஈஸி ஆல்டர்னேட்டிவாக இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் திருப்பியும் சப்சிடி எடுத்துட்டு வரணும். ரீஇன்ஸ்டேட் சப்சிடி ஸ்டாப் பண்ணாதீங்க, கொடுங்க. சரிங்களா? இல்லைனா அகைன் உமன்ஸ் மேல ப்ரெஷர் அதிகமாகும், ட்ரெச்சரி அதிகமாகும், பயோமாஸ் யூட்டிலைசேஷன் அதிகமாகும். சரிங்களா? செகண்ட், அவைலபிலிட்டி அதிகப்படுத்துங்க. இப்போ எல்பிஜி இருக்கு, நீங்க சப்சிடைஸ் பிரைஸ்ல கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஓகே. பட் அவைலபிலிட்டின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டோர் ஸ்டெப் டெலிவரி வந்து 50% தான். இன்னும் கூட நிறைய கிராமங்கள்ல 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு போக வேண்டியதாக இருக்கு எல்பிஜி வாங்குறதுக்காக. சரிங்களா? இது செகண்ட் வந்து அவைலபிலிட்டியை அதிகப்படுத்தணும். தேர்டு, கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா, பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். அதாவது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களா, அவங்களுக்கு வந்து எல்பிஜி சப்சிடி போகாது. ஒரு லிமிடேஷன்ஸ் வைக்கலாம், இவ்வளோ சிலிண்டர்ஸுக்கு தான் எல்பிஜி சப்சிடிஸ் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ தட் இப்போ பூவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க சிலிண்டர் யூட்டிலைசேஷனே ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காவது போய் சேருமே இல்லை. புரியுதுங்களா? சரி, ஓகே. அகைன் இந்த ஆர்டிக்கல்ல ஒரு இனிஷியேட்டிவ் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, பயோமாஸ் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, கவர்மெண்ட் பயோமாஸ் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. பயோமாஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு பதிலாக சிலிண்டர் கொடுத்துருங்க. ஸோ இதனால பயோமாஸ் யூட்டிலைசேஷனும் அதிகமாகாது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல பேசுறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இருந்து எடுத்த ஒரு நல்ல பாயிண்ட் இது. மற்றதெல்லாம் கதை தான் பேசியிருக்காங்க, நம்மளுக்கு அவசியம் இல்லை. பட் எஸ், வே ஃபார்வர்டு இந்த 4 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இஷ்யூஸை புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நம்புறேன். புரியுதுங்களா? எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி இன்சூரன்ஸ். சரிங்களா? ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. அதாவது என்னன்னா, 1300 கோடி வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ண பணத்தை வந்து நம்ம திருப்பியும் கொடுத்துருக்கோம். ஏன்னா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதை பேஸ் பண்ணி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால் டெபாசிட் பண்ணவங்க அவங்க பணத்தை எடுக்க முடியல. ஸோ இப்போ 1300 கோடி ரூபா கொடுத்துருக்கு. அண்ட் இதுவரையும் இல்லாமல் டெபாசிட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26 லட்சம் கோடி வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு டெபாசிட் இன்சூரன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு தெரியணும், கிரெடிட் கேரண்டினா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ டெபாசிட் இன்சூரன்ஸ்னா சிம்பிளாக சொல்லணும்னா, இன்சூரன்ஸ் எதுக்காக போடுவீங்க? டு ப்ரிவெண்ட் லாஸ். சரியா? அதே மாதிரி டெபாசிட் பேஸ் பண்ணி எதுவுமே லாஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் டெபாசிட் இன்சூரன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பேங்க்ல போய் நீங்கள் பணம் போடுறீங்க, அந்த பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு, உங்களுக்கு எல்லா பணமும் திருப்பி வருமா? ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து லிக்விடேட் பண்ணுவாங்க. லிக்விடேட் இன் தி சென்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற அசட்ஸ் எல்லாத்தையும் வித்துருவாங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ திருப்பி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பணம் இருக்குன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க.
ஸோ இப்போ நீங்கள் ஒரு 5 கோடி 10 கோடி இந்த மாதிரி பேங்க்கில் போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அப்போது உங்களுக்கு வந்து மினிமலாக தான் வரும் பணம். சரிங்களா? ஸோ உங்கள் பணம்லாம் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது இன்கேஸ் பேங்க் திவால் ஆகிடுச்சுன்னா. ஸோ இதுக்காக எடுத்துகிட்டு வர்றது தான் டெபாசிட் இன்சூரன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போது ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம், 5 கோடி 10 கோடி இருக்குன்னா நான் ஏன் சார் படிக்க வரேன், நான் ஏன் சார் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. பட் ஓகே, கான்செப்ட் சொல்லி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ டெபாசிட் இன்சூரன்ஸ் என்னென்னா, இன் கேஸ் ஆஃப் லைக் லிக்விடேஷன் ஆர் இன் கேஸ் ஆஃப் எனி லாசஸ், இப்போ இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு 5 லட்ச ரூபா மினிமம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் பேங்க் திவானாலும் உங்களுக்கு 5 லட்ச ரூபா டெபாசிட் இன்சூரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ இயர்லியர் இட் வாஸ் ஒன்லி 1 lakh. இதை வந்து 5 லட்ச ரூபாவாக அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இது கூட டைம் ஃப்ரேம் சொல்லியிருக்காங்க, அதாவது என்னன்னா வித்தின் 90 days. சரிங்களா? ஸோ இதில் எந்த மாதிரி டெபாசிட்ஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். That is deposits of foreign government, deposits of state government, interbank deposits, state land development banks. அதே மாதிரி any amount due on account of any deposit received outside India, any amount which has been specifically exempted by the corporation with the previous approval of the Reserve Bank of India. So இதுக்கெல்லாம் டெபாசிட் இன்சூரன்ஸ் கிடைக்காது. இது தவிர்த்து சேவிங்ஸ், ஃபிக்ஸடு, கரண்ட், ரெக்கரிங் அக்கௌண்ட்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு தான் டெபாசிட் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தெளிவாக. ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் டெபாசிட் பண்ணுது, இன்டர்பேங்க் டெபாசிட்ஸ்க்கெல்லாம் பணம் கிடைக்காது. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ரைஸ் ஆகணும், இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்க, எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் டெபாசிட் இன்சூரன்ஸ் இருக்கும்னா ஆமாம் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ வாட் வி ஆர் டாக்கிங் இஸ் லைக் 1 அக்கௌண்ட் தான். ஸோ அதனால் 10 பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 5 லட்ச ரூபாவாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் எந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் இதில் கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், லோக்கல் ஏரியா பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே இதில் வரும். சரிங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் கூட. சரி, இதுக்காக ப்ரீமியம் ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ப்ரீமியம் பே பண்ணணும். ஆனால் நீங்கள் பே பண்ண மாட்டீங்க, டெபாசிட்டர்ஸ் பே பண்ண மாட்டாங்க, பேங்க் பே பண்ணணும். புரியுதுங்களா? சரி, ஓகே, ரைட். இப்போது இந்த ஆர்டிக்கலில் இந்த மாதிரி பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ இந்த 1 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபாய்க்கு டெபாசிட் இன்சூரன்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இது தேவையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு 3-4 பாயிண்ட்டு. எஸ்ன்னு சொல்கிறதுக்காக என்ன, ரீசெண்டாக இப்போ எஸ் பேங்க்கு, அதே மாதிரி வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு, ப்ளஸ் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க், பஞ்சாப் கோஆப்ரேட்டிவ் பேங்க், இங்கெல்லாம் ஃப்ராடுலன் நடக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு சில பேங்க்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, மணி லிக்விடிட்டி ஃப்ளோ இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ரைஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் இந்த மாதிரி டெபாசிட் இன்சூரன்ஸ் இருக்குன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்தியாவில் when it comes to commercial scheduled bank, அதாவது ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க், தென் டெபாசிட்டர்ஸ் do not lose money. ஏன்னா ஜென்ரலி கமர்ஷியல் பேங்க்ஸ் ஒழுங்காக ரன் ஆகுது. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் what we can tell is like, இந்த இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பிரைவேட் பிளேஸ் வாங்குறது இல்லை, ரேதர் கவர்மெண்ட் வந்து தான் செய்கிறாங்க. ஸோ இப்போ 2 வீலரு, அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கார் இன்சூரன்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிளேஸ் இருப்பாங்க. ஆனால் இங்கே பேங்கிங் செக்டர், ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இந்த இன்சூரன்ஸ் எப்போ ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, when there is like ஒரு பேனிக்கிங் சுச்சுவேஷன் இருக்கும்போது தான் ப்ளே பண்ணும். ஸோ அப்போது கவர்மெண்ட் இவங்க தான் லாஸ்ட் ரெசார்ட்டாக இருப்பாங்க, இவங்க தான் நம்ம இன்சூரன்ஸ் பணத்தெல்லாம் திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வைங்களேன், ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அதனால தான் கவர்மெண்ட்டும் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க, அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் இல்லை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கவர்மெண்ட் வில் மேனேஜ் தி பேனிக் பெட்டர். சரி, இப்போ அதர் சைட் ஆஃப் தி ஆர்குமெண்ட்டை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். நீங்கள் வேர்ல்டு வைடு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஃபெயிலியரை தான் குறிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் யூஎஸ்ஏ பேங்கிங் சிஸ்டம்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ்லாம் எப்போ வந்ததுன்னா, வென் யூஎஸ்ஏ பேங்கிங் ஃபெயில்டு அப்போ தான் இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் பேங்க் ஃபெயிலிங்ஸ்ன்றாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் வென் யூ கம்பேர் டு தி அதர் கண்ட்ரீஸ், லைக் டெபாசிட் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து ரொம்ப 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 மினிமல். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட், டெபாசிட் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு அவசியம் இல்லை. we need to find out, or there needs to be an investigation team that which bank is fraud and which bank is riskier. ஸோ அதுதான் தேவையை ஒழிய இன்சூரன்ஸ் தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் நல்லா 100% இன்சூரன்ஸ் கூட நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்க, அஃப்கோர்ஸ் வித் லிமிட் ஆஃப் 5 lakhs. ஸோ இப்போது இது விட நான் அதிகமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ வாட் ஐ நீட் தி ட்ரஸ்ட் வர்தினஸ் ஆஃப் தி பேங்க், தி கிரெடிபிலிட்டி ஆஃப் தி பேங்க். ஐ நீட் டு நோ வெதர் த பேங்க் இஸ் ரிஸ்கியர் ஆர் நாட். ஸோ இதெல்லாம் எப்போ வரும்? ஆர்பிஐ ப்ராப்பராக ஸ்க்ரூட்டினி பண்ணாலே வந்துடும். சரிங்களா? ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் டெபாசிட் இன்சூரன்ஸ்லாம் சொல்லிட்டு போடுறீங்க. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட், இப்போ பேங்க் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனோ ஆர்பிஐயோ ஒரு ரோலும் ப்ளே பண்ணது.
ரதர் பேங்க் தான் லிக்விடேட் பண்ணி தன்னுடைய காசை கொடுக்கணும், இவங்க டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் வெளிநாட்டிலலாம் அப்படி கிடையாது. ரதர் இந்த லிக்விடேஷன் ப்ராசஸ்லையும் கூட இருப்பாங்க அண்ட் எல்லாருக்குமே அவங்களுடைய பணம் சேர்றதுக்கான ப்ரொசீஜர்ஸை என்ஷூர் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா we don't need insurance, but what we need is good banking. அதாவது ஒரு ப்ராப்பர் பேங்கிங் சிஸ்டம் which doesn't fail அப்படின்னு சொல்கிற மாதிரி. புரியுதுங்களா? எனிவே that's it with regards to this article guys. அண்ட் இந்த தேர்ட் வீக் எடிட்டோரியல்ஸை நம்ம ஓரளவுக்கு பேசி முடிச்சிட்டோம். சரிங்களா? அண்ட் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக் ப்ளீஸ் கிவ் யுவர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ். ஸோ இட் டஸ் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ கைண்ட்லி கிவ் யுவர் ஃபீட்பேக் ஸோ தட் ஐ குட் இன்க்ளூட் தட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. சரிங்களா? அண்ட் ட்ரை டு மேக் நோட்ஸ் ஆஃப் தீஸ். ஸோ 2 மணி நேரத்தில் நம்ம ஒரு வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ ட்ரை டு மேக் அ நோட் ஆஃப் தீஸ் இன் பாயிண்ட்ஸ் ஃபார்மேட் ஸோ தட் யூ கேன் யூட்டிலைஸ் இன் யுவர் மீன்ஸ். சரிங்களா? அண்ட் ஆட் டு இட் ஒரு விஷயம் பண்ணுங்க, அதாவது என்னன்னா எல்லாத்தையும் டாபிக் வைஸாக பிளேஸ் பண்ணி வைங்க. சரிங்களா? ஸோ ஜிஎஸ் பேப்பர் 1ல் எந்த டாபிக், பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4ன்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் பிளேஸ் பண்ணி வைங்க, which will be really useful. சரிங்களா? ஸோ if you find the video it's worth it, give a thumbs up and share it with your friends. The more you share, it will motivate me to make such videos in the future again. Anyway, thank you for watching.